திருச்சிற்றம்பலம். இத்தல நீரை கனி அப்பமோடவள் கோரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பதவன வினைகடி தேகும் தமும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் போய மதையானே மத்தள வைரனை முத்தனை முதல்வனை மட்டவில் மலர்வோடு பணிவேனே முத்தமிழடவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசைதாட்சிவன் உரை ரதமச்சது பொடி செய்தீரா அத்துயரதோடு சுப்பிரமணிபடும் அப்புணமதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானது ஈத்தனையாள் தந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொலிர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழி விசை கல்விகள் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி ஊழிமணி திருவாதூரல் திருத்தால் போற்றி எல்லாம் அல்ல சிவகாமி அம்மாளுடன் ஐயா வள்ளல் வைத்தியநாதனுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருமருகளில் அருளி செய்த சடையா எனுமான் என்ற அந்த திருப்பதியத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியிருந்தோம். பரம கருணையாளராக வழங்கக்கூடிய பெருமான் இந்த உயிர்கள் எல்லாம் உயிர் பொருட்டு குருவாக வந்து திருமேனி தாங்கி வந்து அருள் செய்யவில்லை என்று சொன்னால் இன்று ஒரு உயிரும் கிடைத்தேறார். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் சுரர் நரர் நாகருக்கெல்லாம் ஒரு குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே என்று சிவஞான சித்தியார் என்ற நூல் நமக்கு கூறுகிறது. அப்படி சாமி ஆகமத்தில் எழுதி வைக்கவில்லை என்று சொன்னால் இன்று நாம் ஒருவரும் கிடைத்தேற முடியாது. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி ஒவ்வொரு நிலையிலும் இந்த ஆன்மாக்கள் உய்வு பெறுவதற்காக ஒவ்வொரு அருளாளர்களை இங்கே பூலோகத்துக்கு வரவழைத்து நமக்கெல்லாம் பாடல்களை கொடுத்து அந்த பாடல்களை நாம் பாடி உய்யுமாறு சிவபெருமான் செய்கின்றார். வேற ஒன்றும் வேண்டாம், திருத்தொண்ட தொகைங்கிற ஒரு பதியத்தை கொடுக்கறதுக்கு கைலாயமல்ல இருந்து குந்தரகுசாமி மாதவம் செய்கிற தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிற காதல் மாதுரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னாரு. அப்படி அந்த ஒரு பதியத்தை பாடுவதற்கு ஒரு பிறவியை கொடுத்து நான் எதுக்காகனா நம்மெல்லாம் உயிலும்படி அந்த திருத்தொண்ட தொகை பாடி நம்மெல்லாம் உயிலும்படி அருளாளர் ஆகிய விளங்கக்கூடிய சுந்தரம் சுவாமிகளை அனுப்பி வைத்தார். ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வந்து இங்கே பதிகம் பாட வைத்தார். திரு நாவுக்கரசு பெருமான், மாணிக்கவாச பெருமான், இப்படி போன்ற அருளாளர்கள் எல்லாம் இங்கே வந்து எண்ணற்ற பாடல்களை நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பாடல்களை நம்ம பாடுவதற்கு என்ன செய்யணும், யோசிக்கணும். திங்கட்கிழமையாங்க தேவர மடத்துலையா இது 1 மணி நேரமா அப்படிங்கிறதல்ல, 1 மணி நேரம் பாடல்வாங்க. இறைவனுடைய கருணைக்கு நம்ம எந்த நேரம் 24 நேரம் பாடிட்டே இருக்கணும் அவன் புகழ. அவன் செய்கின்ற கருணை எப்படி, இந்த உடம்பே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த உடம்பு. இந்த உடம்பை வச்சு நாம் என்ன செய்யணும்னா அவனை வழிபாடு செய்வதற்காக நமக்கு சாமி இதை கொடுத்துருக்காரு. இந்த உடம்பு வாயால் வாழ்த்துவதும், அன்னால் அவரை காண்பதும், அவரை பற்றி பேசுவதும், அவரை திருக்கோயில் வலம் வருவதும்,
இதுக்காக தான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்தது. ஆனா இதை விடுத்து நம்ம என்ன செய்யறோம், எல்லா வேலைக்கும் நம்ம பயன்படுத்திக் கொள்கின்றோம். அப்படி இறைவன் கொடுத்த மிகப்பெரிய இந்த பொக்கிஷமாக விளங்கக்கூடிய இந்த உடம்பை கொண்டு நாம் இதிலிருந்து உயிர் பெறுவதற்காக எத்தனையோ அருளாளர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றாரே, அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நாம் பாடி உய்ய வேண்டாமா என்று சிந்தித்து, கற்று, கேட்டு, சிந்தித்து, தெளிந்து அதில் நாம் நிட்டை கூடுதல் வேண்டும். சொல்லிட்டீங்களா பிரசாத்? இப்படிதான் நமக்கு சித்தாந்தத்தில் சொல்லி இருக்கிறபடி கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். அந்த தெளிதல் ஒண்ணை மட்டும் எல்லாரும் விட்டுருவாங்க. கற்றோம், கேட்டோம், சிந்திச்சோம், அப்படியே டைரக்டெல்லாம் இதுக்கு போயிட முடியாது, நிட்டைக்கு போயிட முடியாது. அப்படி தெளிவு இல்லாம நிட்டைக்கு போனாங்கன்னா மறுபடியும் எங்க வந்துருவாங்க, கீழே வந்துருவாங்க. அதனாலதான் நம்ம அருளாளர்கள் சொல்றாங்க, தெளிந்து நீ என்ன செய்யுங்க, நிட்டை கூடுங்க. இந்த வழிபாட்டுக்கு தெளிவாக சிவபெருமான் தான் முழுவதற் பொருள் என்று தெரிந்து அதன்படி நீங்க இருக்காங்க. அந்த சைவ சமயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, அதற்கு முழுவதற் பொருள் யார் என்பதை அறிந்து அந்த வழிபாட்டில் நீங்கள் உரைப்பை காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியை எளிதாக உயலாம் என்று நமது அருளாளர்கள் எல்லாம் தெரியும். அப்படி பரம கருணையாளராக விளங்கக்கூடிய சிவபெருமான் நம்ம எல்லாம் கடை தேற்றும் பொருட்டு இந்த பதியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி இந்த பதியத்தில் என்ன ஒரு சிறப்பு என்று கேட்டால், திருமருகல் என்கின்ற தலம். இந்த தலம் ரொம்ப முக்கியமான தலம். சாமி ரத்னகிரீஸ்வரர் சாமி. இந்த கோயில்ல சாமி ரத்னகிரீஸ்வரராக சாமி சுயம்பூர்த்தி. இந்த திருக்கோயில்ல சாமி சுயம்பூர்த்தியாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த திருமருகல் தேவார பாடல் பெற்ற தலமாக 143வது தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. இந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு. தடையாய் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, இந்த தடைப்பட்ட திருமணம் நடக்கணும்னா எந்த பாட்டுங்க படிக்க, எந்த பதியங்க படிக்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு இந்த பதியத்தை எடுத்தா கண்டிப்பா தடைப்பட்ட திருமணம் என்ன ஆகும், மீண்டும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருப்பதியம் தான் இந்த பதியம். இந்த பாடல் எவ்வாறு அருளி செய்யப்பட்டது என்று சொன்னால், வைப்பூர் வளமை மிகுந்த வைப்பூர் என்ற தளத்திலே ராமன் என்கின்ற ஒரு வணிகன் இருந்தான். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், வணிகத்தில் சிறந்து விளங்குகின்ற அவனுக்கு 7 பெண் குழந்தைகள். எத்தனை? 7 பெண் குழந்தை. இந்த காலத்துல அந்த காலத்துலலாம் 10, 15, 20 கூட எல்லாம் பெற்றிருக்காங்க. இப்பெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா 2 போதுங்க. அதுலயும் என்ன சொல்லிட்டாங்க, 2 கூட ஜாஸ்தி, 1 முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்படி ஏன்னா இங்க முடியல, பொருளாதார சிக்கல். நிறைய குழந்தை பத்தி இப்ப எல்லாம் வளர்க்க முடியாது. அந்த காலத்துல வளர்த்தாங்க சரி, இந்த காலத்துல எல்லாம் என்ன செய்ய முடியாது. இப்ப அப்படிதான் வேலைகளும் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். அப்படி 7 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த அவன் ஒரு வணிகனாக இருந்தான். அவனுடைய கடையில அவனுடைய அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மாமனாக, தாய்மாமனாக விளங்கக்கூடியவன் அவன் கூடயே அந்த கடையில வச்சுக்கிட்டார். அந்த செட்டியார், அந்த வணிகர் கூடயே வைத்துக் கொண்டார். மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, என்னுடைய மூத்த பொண்ணு உனக்கு தான் அப்படின்னாரு. யார? மருமகனை கடையில் வைத்து மூத்த பொண்ணை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்னது அந்த அம்மா. அந்த வீட்டுல உள்ள அம்மா இருக்க பாருங்க, சாதாரண ஆள் கிடையாது. அந்த வீட்டுல யாரோட ஆட்சினா மீனாட்சியுடைய ஆட்சி. அப்படின்னா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவுடைய ஆட்சி. ஒரு மிகுந்த வசதி படைத்த ஒருவர் பொண்ணு கேட்டு வந்தார், அந்த மூத்த பொண்ணு. இவர் என்ன தெரிவித்தாரு, மருமகனுக்கு மூத்த பொண்ணை தாரேன்னு தெரிவித்தாரா. உள்ள இருந்து சவுண்ட் மட்டும் வந்தது. அந்த அம்மா அந்த மூத்த பொண்ணு இந்த வசதியான ஆளுக்கு கொடுத்துடணும் சொல்லிட்டு ஆமா அப்படின்னாங்க அந்த அம்மா. இவர் பயந்துகிட்டு என்ன பண்ணாரு, மூத்த பொண்ணை அந்த செல்வந்தருக்கு கட்டி கொடுத்தார். சரி மறுபடியும் கவலைப்படாதீங்க,
இன்னும் 6 பொண்ணு இருக்கு, 2வது பொண்ணு உங்களுக்கு தான் அப்படின்னா அந்த அம்மா அடுத்து ஒரு வசதியான ஆளுங்க வந்தாங்க. அந்த அம்மா அவருடைய ஆட்சியே நடந்தது. இப்படி சொல்லி 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 6 பெண் குழந்தையை கட்டி கொடுத்தாச்சு. உங்களுக்கு தாரேன் தாரேன்னு சொல்லி. இந்த கடைசி பொண்ணு ரொம்ப விவரமான பொண்ணு. அப்போ ஒவ்வொரு பொண்ணையா கெட்டித்தரேன்னு சொல்றாங்க. கெட்டித்தர மாதிரி தெரியல. கடைசி நம்மளையும் யார்ட்டையாவது கொண்டு போய் விட்டுவாங்க போல தெரியுது. மாமா ரொம்ப பாவம் அப்படின்னு அந்த அம்மா என்ன செஞ்சு கூட்டுட்டு இரவோட இரவ ஓடிடுச்சு. எந்த பொண்ணு? அந்த கடைசி பொண்ணு 7வது பொண்ணு. எந்த ஊருன்னு சொன்னேன்? வைப்பூர். வைப்பூர்ல இது நடக்குது. திருமுருகல்ல தான் அது 2வது. அப்படி 7வது பொண்ணு என்ன பண்ணியது என்று சொன்னால், அவரை கூப்பிட்டு கொண்டு ஊரை விட்டு சென்று இரவு ஆன காரணத்தினால் ஒரு மண்டபத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி, இரவு நேரத்தில் எங்கேயும் போக முடியுமா? நாம எங்கேயாவது போவோமா? கதவை இறுக்க பூட்டி இரவு நேரத்துல எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு பூட்டிக்கிறோம்ல. அதே போல அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு மண்டபத்தில் தங்கினாங்க. அந்த ஊரு பேர் தான் திரு மருகல் என்ற ஊர். பாருங்க, இங்க பாருங்க, அந்த ஊருக்கு பேர் தான் எந்த ஊரு? திரு மருகல். இந்த மருகலுக்கு வந்து அந்த மண்டபத்தில் தங்கினார்கள் அந்த இருவர். தங்கும் போது இரவு உறங்கும் போது, அந்த காலத்துல என்னன்னா ஒருத்தர் தொட மாட்டாங்க. கல்யாணம் முடியாம ஒருத்தருக்கு தொட மாட்டாங்க. இப்ப நீங்க எங்கேயாவது பாருங்க, கல்யாணம் முடிக்காதவங்க எப்படி போறாங்கன்னு மட்டும் பாருங்க. தோல் மேல தோல் கையை போட்டுக்கிட்டு, என்னடா எப்படிதான் இருக்க? யாரு கல்யாணம் முடிக்கிற ஆளை பார்த்து எப்படிடா இருக்க? என்ன போனே பண்ண மாட்டேங்கிறேன்னா கேட்கிற நிலைமை ஆகி போச்சு. அப்படி நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா தெரியும். நான் அடின்னு ஒரு நாள் 2 பேரும் போய்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் சந்தேகமாவே இருந்தது. கல்யாணம் முடிச்சிருப்பாங்களா, முடிக்காம இருப்பாங்களா, எதுவும் கேட்டுருவோம் அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, நாங்க ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம், இனிமேதான் கல்யாணம் முடிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அப்படி ஆகி போச்சு இப்ப நிலைமை. இப்ப எல்லாம் சர்வசாதாரணமா என்ன செய்யறாங்க, தோல் மேல தோல் கையை போட்டு பழகி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒருத்தரை தொடாம இருப்பாங்க. கல்யாணம் முடிந்தால்தான் தொடுவார்களே தவிர கல்யாணம் முடிக்காம தொட மாட்டாங்க. அப்படி அந்த இருவரும் ஒரு மண்டபத்தில் தங்கினார்கள். அந்த இடத்துக்கு பேரு, அது பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, திருமருகல். இது இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ரத்னகிரீஸ்வரர் சாமி. அம்பாள் வந்து வண்டார்குள்ள சாமி ரத்னகிரீஸ்வரர். அங்கே திருக்கோயில் இருந்தது. திருக்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் தங்கினார்கள். ஏன்னா கோயில வந்து என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, உறங்கக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? கோயில உறங்க என்ன பிறவி வரும்? போன வருஷம் சொன்ன நினைக்கிறேன். அந்த சொல்லிட்டா பாத்தீங்களா, கரெக்டா சொற்பொழிய ரொம்ப கவனமா கேட்காங்க. மலைப்பாம்பா பிறப்போம், இது ஒரு பெரிய விஷயம். கோயில உறங்கினா மறுபிறவி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியது. நம்ம கோயில உறங்கிட்டோமே, அடுத்த பிறகு என்ன வருமோன்னு யோசிக்க வேண்டாம், மலைப்பாம்பு தான், அது கன்ஃபார்ம். அப்படி கோயில மட்டும் இல்ல, நீங்க அந்த பிரகாரத்துக்குள்ளேயும் எங்கேயும் உறங்கக்கூடாது. அசந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கோயில. அதுலயும் இந்த சிவராத்திரி எப்ப பார்த்தோம்னா ரொம்ப ஆளாளுக்கு உறங்கிட்டு இருப்பாங்க உள்ள. அதுவும் சிவராத்திரி முக்கியமான புண்ணிய காலம். நீங்க உறங்க இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கூட போயிடலாம், தப்பு கிடையாது. ஆனா கோயில போய் என்ன செய்யக்கூடாது, உறங்கக்கூடாது. இப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த சிவராத்திரி வரப்போகுது. நேரம் கோயில போய் என்ன செஞ்சிடக்கூடாது, உறங்கிடக்கூடாது. ஏன் ஆகமத்துல சொல்லியிருக்கு, திருக்கோயிலில் உறங்கினால் மலைப்பாம்பாக பிறப்பார்கள் என்று. நாங்க ஏற்கனவே சிவதர்மத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுல வரப்போகுது. அப்படி அந்த மண்டபத்தில் தங்கினார்கள். ஏன்னா திருக்கோயில்ல உறங்கக்கூடாது என்ற காரணத்தினால் மண்டபத்தில் தங்கினார்கள். அந்த மண்டபத்தில் தங்கும் போது அந்த பையனை, அந்த திருமணம் முடிக்க போற அந்த பையனை ஒரு பாம்பு தீண்டியது. விஷப்பாம்பு. பாம்புனாலே விஷம் தான், இது விஷப்பாம்பும் வரையா. சில பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது, தெரியுமா உங்களுக்கு? சில பாம்புகளுக்கு விஷம் ஏறாது. சில பாம்பு நல்ல பாம்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் தான், அடுத்த நிமிஷமே விஷம் சல்லுன்னு உடம்புல ரத்தத்துல எல்லா பகுதியும் ஏறி இறந்துருவாங்க. காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். மத்த பாம்பு கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் கூப்பிட்டு சரி பார்த்து. அப்படி இந்த பையனை பாம்பு தீண்டிய காரணத்தினால் அந்த பெண்ணு ஓன்னு ஆள ஆரம்பிச்சு.
அந்த நேரத்துல திருஞான சம்பந்த பெருமான் அந்த பகுதி வழியாக திருச்செங்காட்டங்குடி தரிசனம் செய்துவிட்டு கணபதீஸ்வரமாக இருக்கக்கூடிய திருச்செங்காட்டங்குடியை தரிசனம் செய்து இந்த பகுதியாக வந்து கொண்டிருந்தார். எந்த பகுதியில திருமருகல் வழியே வந்துகிட்டு இருந்தாரு. இந்த அழுகுரல் கேட்டது ஞானசம்பந்த பெருமான். அப்படி கேட்ட மாத்திரத்துல என்ன, இப்ப ஞானிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு உயிருடைய துன்பத்தை நீக்காமல் திருக்கோயிலுக்கு போக மாட்டாங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போய்கிட்டு நேரத்துல யாராவது ஒரு ஆள் துன்பப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம என்ன செய்வோம் தெரியுமா, ஏன்னா கோயில் முக்கியமான வேலை இருக்குங்க, பூசையை போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனா ஞானிகள் அப்படி போக மாட்டாங்க. ஒரு உயிருடைய துன்பத்தை நீக்காம, இப்ப தெருவில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கான்னு வச்சுக்கோங்க, நான் திருக்கோயிலுக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு, நம்ம போவோமா? அப்படி ஞானிகள் போவாங்களா? அதான் பிற உயிர் கண்டு இறங்குதல், அறிவினால் ஆகுவதன் பெருகி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று வள்ளுவர் கூறுவதற்கிணங்க அறிவு கொடுத்ததின் பயன் பிற உயிர் கண்டு இறங்குது. அப்படி ஞானசம்பந்த பெருமான் அவர்களை பார்த்தார். பார்த்ததும் நேரம் வந்தார், இந்த மண்டபத்துக்கு வந்தார். 2 பேர் இருந்தாங்க. என்ன விஷயம் கேட்டாரு. உடனே அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சு, என்னுடைய அப்பா வணிகம் செய்யக்கூடியவர், என்னுடைய மாமாவுக்கு ஒவ்வொரு பெண்ணையாக கட்டி கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஏமாத்திய காரணத்தினால் கடைசியா இருக்கக்கூடிய நான் என்ன செஞ்சிட்டேன்னா, எங்க மாமாவை கொடுத்து ஓடி வந்து நாங்கள் இருவரும் விடிந்தால் திருமணம் செய்யலாம் என்று நினைத்தோம். அதற்குள் பாம்பு தீண்டியது என்று ஓன்னு அழுதா அந்த பெண். அப்ப பாடிய பாடல் தான் இந்த சடையாயனுமாள் சரணி எனுமாள் விடையாயனுமாள் விழுவாவினுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்மேலே. இது வந்து மெதுவா பாடுறது. நீங்க எப்படி பாடுறீங்க? வேற எதை பாடுறீங்களா? இது ஒரு வகையான ராகம். இது வந்து ஓதுவார்கள் பாடக்கூடிய ராகம். எனுமாள் சிவனே எனுமாள் எனுமாள் முதல்வா எனுமாள் கொண்டாள் குவளை உலகும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே. இது வேகமா பாடுறது. நிலமா பாடுறது. சடையாயனுமாள் சடையாயனுமாள் சரணி எனுமாள் விடையாயனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் கோவலை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்வேலியே. இப்படி பாடி பாருங்க, கொஞ்சம் அருமையா இருக்கும். சரி, இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி. சரி, இப்ப நாங்க இப்படி பாடினா எங்களுக்கு சிவபெருமான் மார்க் கொடுப்பாரா அப்படின்னு நீங்க ஒரு சந்தேகப்படலாம். அதுக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, கோலை மிடராக கவி கோலும் இலவாக இசை கூடும் வகையா ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம் அப்படிங்கிறாரு. என்ன சொன்னாரு? எப்படி பாடினாலும் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமா. நீ நல்லா பாடுற, நீ நல்லா பாடல அப்படின்னா சாமி பிடிச்சு பார்க்க மாட்டாராம். எப்படியோ நம்ம பாடுறோம்ல, தேவாரம் பாடினா சிவபெருமான் ரொம்ப மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார். இப்ப குழந்தை ஆனாவனா தத்தக்கா புத்தக்கன்னு ஆனாவனை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்ம குழந்தை ஆனாவனை பாடுது, ஆனாவனை சொல்லுது, ஏபிசிடி சொல்லுது அப்படின்னு நமக்கு தந்தைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ, அது போல நம்ம தப்பி தப்பி ஒரு பிள்ளையா பாடினாலும் கூட சாமி என்ன செய்யறாரு? பிள்ளையெல்லாம் பொறுத்து நமக்கு அருள் செய்வதற்காக தயாராக இருக்கின்றார். ஆனா எப்படியாவது தேவாரம் பாடிடணும். நீங்க மத்த பாட்டு பாடக்கூடாது. மத்த பாட்டு பாடுறதுக்கும் தேவாரம் பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரோ நோட்டை கொண்டு போய் சரக்கு வாங்குறதுக்கும், கவர்னர் சீல் போட்டு அடிச்ச நோட்டை கொண்டு போய் சரக்கு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கடையில போய் ஜாமான் வாங்குறீங்க, சரக்கு வாங்குறீங்க, நீ கவர்மெண்ட் சீல் அடிச்ச நோட்டை போய் கொடுத்தா உடனே ஜாமான் தருவாங்களா, இல்ல புரோ நோட்டை கொண்டு போய் கொடுத்தா தருவாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்படி கவர்னர் சீல் அடிச்ச நோட்டு தான் எது வியாபாரம் தருவாங்க. ஏன்னா இதை பாடணும்னா சிவர் மட்டும் டக்குன்னு நேரா போயிடும். இது நம்ம பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சாமி என்ன பண்ணுவாரு? உடனே வந்து அது சொல்லுங்க. அப்படிப்பட்ட இந்த பாடல் சடையா எனுமால் சரணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா வெளுமால் மடையார் குவளை மலரும் உடையாய் தகுமோ இவள்
அப்படிப்பட்ட திருமருகள், லட்சுமியுடைய சாபம் நீங்கிய தலம் அந்த திருமருகள். அருமையான ஒரு தலம். திரு செங்காட்டங்குடி பக்கத்துல இருக்கு திருமருகள். நீங்க திருவாரூர் போனீங்கன்னா அந்த கோயிலை போய் பார்க்கலாம். திருவாரூர், செங்காட்டங்குடி, திருமருகள் போன சரி. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தலம். அங்கே சிவலிங்கம் எப்படி உருவாகியது என்று சொன்னால், ஒரு விறகு வெட்டியன் என்ன பண்ணா, அப்படியே விறகு வெட்டி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல வெட்டினா அப்படியே ரத்தம் பீரிட்டு எழுந்தது. பார்த்தா உள்ள சிவலிங்கம். உடனே அரசரிடம் போய் சென்று முறையிட்டு அங்கே வேற எங்கேயும் லிங்கம் இருக்குதான்னு அப்படி சுத்தி சுத்தி பார்த்து உடனே அந்த திருக்கோயிலை கட்டினான். அந்த கோயில் தான் திருமருகல்னு பேரு. சாமி வந்து ரத்னகிரீஸ்வரர், சுயம்பு மூர்த்தி, தானாக தோன்றிய சிவலிங்கம். இப்ப பிரதிஷ்டை பண்ணி தான் வைக்கிறாங்களா ஒரு சில கோயில்ல, அப்படி வைக்கலாமா? இப்ப சில கோயில்ல வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அடிச்சு வாங்கி வந்து பிரதிஷ்டை பண்றாங்களா, அப்படி செய்யலாமா? அப்படி வைக்கலாமா சார்? வைக்கலாம், வைக்கலாம். மற்றும் எங்கெங்கெல்லாம் சிவலிங்கம் இப்ப நிறைய தோண்டி, அமெரிக்காலாம் தோண்டி எடுத்துருக்காங்க இப்ப சிவலிங்கம். சாமி எல்லா இடத்துலயும் இருக்காங்கிறது இதுதான் ஒரு சாட்சி. வேற எந்த இதுவும் பூமிக்கு வந்து கிடைக்காது, சிவலிங்கம் தான் கிடைக்கும். அப்படி ஆரம்பிச்சா ஊதிக்கிறேன் சார். அப்படி பூமிக்குள்ள வந்து எது கிடைக்கும் அப்படின்னா சிவலிங்கம் தான் கிடைக்கும். வேற எதுவும் நீங்க பார்த்துக்கவே முடியாது. இப்ப கன்னடாவில் தோண்டி எடுத்தாங்க சாமி சுயம்புலிங்கம். நம்ம கோயிலு, நம்ம வைத்தியநாத சாமி திருக்கோயிலு தானாக தோன்றி லிங்கம். பெருவிளையாடல் மேயபிரான் 24 திருவிளையாடல் செய்ய அங்கே சிவலிங்கமாய் உறைந்தான். ஒரு விளையார்க்கேனும் அவன் பெயர் உரைத்துள்ளோர்கள் கருவிலை பிறவி புவம் கடந்து உயர் கதியை சார்வர். நம்ம நூல் சொல்லுது, வைத்தியநாத சாமியுடைய புதிய தலப்புராணம் சொல்லுது. சாமி எப்படி இருக்காரா, 24 திருவிளையாடல் செய்வதற்காக அங்கே சிவலிங்கமாய் உறைந்திருக்காரு வைத்தியநாத சாமி. அதே போல பல இடங்கள்ல சாமி வந்து எப்படி இருக்காருன்னா சுயம்பூர்த்தியா தான் இருக்கு. அப்ப சாமி என்ன சொல்றாருன்னா, தோன்றிய லிங்கமும் தோற்றிய லிங்கமும் தோன்றிய கோயிலும் தோற்றிய கோயிலும் வேற்று கோயிலும் பலவுல அப்படிங்கிற. தோன்றிய கோயில் என்ன கோயிலு, தானாக தோன்றியது. தோற்றிய கோயில்னா பிரதிஷ்டை செய்து வைத்தது. மற்றும் உள்ள கோயில்கள் அப்படின்னா எங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்கோ அத்தனையும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் என்று அப்பர் சாமி சொல்றது. வீட்டுல இனிமே வருவாங்களா? வீட்டுல இனிமே வருவாங்களா? சரி. அப்படி தோன்றிய கோயிலும் தோற்றிய கோயிலும் வேற்று கோயிலும் பல உல என்று அப்பர் சுவாமிகள் சொல்கின்றார். அப்ப எந்த நிலையிலையும் நாம சிவலிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமது அருளாளர்கள் சொல்கின்றார். இப்ப சிவ பூஜை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எது கொடுப்பாங்க? நடராஜர் கொடுப்பாங்களா? தட்சாமூர்த்தி கொடுப்பாங்களா? எது கொடுப்பாங்க? சிவலிங்கம் தான் கொடுப்பாங்க. சிவலிங்கம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா சிவலிங்கத்துல எல்லா முகூர்த்தமும் அடங்கிவிடும். சிவருமானுடைய 25 மாகேஸ்வர முகூர்த்தங்களும் சிவலிங்கத்துக்குள்ள அடங்கி. அதுதான் சிவ பூஜை எடுத்தா எனக்கு நடராஜர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி நடராஜர் வாங்க முடியாது. எனக்கு தட்சாமூர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தட்சாமூர்த்தி வாங்க முடியாது. எதை வாங்க முடியும்? சிவலிங்கம். ஏன்னா சிவலிங்கத்துக்குள்ளே அத்தனை மாகேஸ்வர முகூர்த்தங்களும், நீங்க நடராஜர் முதற்கொண்டு எதுக்குள்ள வந்துடுவாரு? சிவலிங்கத்துக்குள்ள வந்துடுவாரு. காலசம்காரமூர்த்தி, காமசம்காரமூர்த்தி, சதங்கர சம்காரமூர்த்தி, திரிபாதமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி, அரியர்த்தர், கல்யாண சுந்தரமூர்த்தி, சங்கர நாராயணர், எல்லா மூர்த்தமும் எதுக்குள்ள வந்துடும்? சிவலிங்கத்துக்குள்ள வந்து. அப்ப சிவலிங்கத்தை வழிபட்டா 25 பேருடைய அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அதுக்குதான் சிவலிங்கத்தை வைத்து சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று நமது அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படி எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துல இருந்தே ஆதியில இருந்தே என்ன வழிபாடுனா சிவ வழிபாடு தான். மற்ற சமயங்கள்ல இறை சமயங்கள்னு பேரு. இப்ப கிறிஸ்டின் சமயம் தோன்றதை நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். 2025 அது தோன்றியிருக்காம நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கிறிஸ்துவம், முஸ்லீம், அதாவது முஸ்லீம் சமயம், இப்படி பல சமயங்கள்லாம், சமண சமயம், பௌத்தமம், புத்த மதம், இதெல்லாம் தோன்றியதெல்லாம் இடை காலத்துல வந்தது. ஆனா ஆதியிலே எது இருக்கு அப்படின்னா
சைவ சமயமாக விளங்கக்கூடிய சிவ சமயமாக விளங்கக்கூடிய ஆதி சமயமாக விளங்கக்கூடிய சைவ சமயம் தான் ஆதி காலத்துல இருந்தே நமக்கு இருக்கு. மற்ற சமயங்கள்லாம் இடைச்சமயங்கள் வேறு. ஆதியில இருக்கக்கூடிய சமயம் சைவ சமயம். அதுக்கு தலைவர் யாருன்னா சிவபெருமான் ஒருவரே. அப்படி இப்ப அந்த திருமருகல் ரொம்ப முக்கியமான தலம். அந்த திருக்கோயிலுக்கு செல்லவில்லை ஞானசம்பந்த பெருமான். இந்த பெண்ணுடைய அருள்குரலை கேட்டு என்ன நடந்தது என்று கேட்டதும் அந்த பெண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னா. சொல்லி முடிச்சதுமே அவர் ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாட ஆரம்பிச்சார். இப்ப சிவபெருமானை மனம் ஒன்றினார். ஏற்கனவே முதல் பாடலே அவர் சொல்லியிருக்காரு, இறைவனை நாம் வழிபாடு செய்யும் போது ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று முதல் பதியத்திலே சொல்லிட்டாரு. அப்ப ஒவ்வொரு பதியும் பாடும் போதும் அவர் எப்படி பாடியிருப்பார் என்று சொன்னால், அவர் சிவபெருமானை நினைந்து மனம் ஒன்றி, ஏன்னா அவர் சிவபெருமானை தவிர வேற எதுவுமே தெரியாது அவருக்கு. ஏன்னா வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது மலர் கொன்றையான் அடிகளார் பேனா. சிவபெருமானை தவிர வேற எதுவும் அவர் என்ன செய்ய மாட்டாராம், சிந்திக்கவே மாட்டாரா ஞானசம்பந்த பெருமான். சிவபெருமான் திருவடி ஒன்றே. வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது மலர் நற்கொன்றையான் அடியலார். அவருடைய திருவடியை தவிர வேற எதையும் சிந்திக்க மாட்டாரு ஞானசம்பந்தன். அப்படி இருந்தானா அப்ப பதிகம் எப்படி வரும்? ஞானத்தை அருந்தி ஞானப்பாலை அருந்திய ஞானசம்பந்த பெருமானுக்கு பதிகம் எப்படி வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி வர்றாரு. சடையா எனுமால் சரணி எனுமால் விடையாய். இப்ப என்ன சொன்னாரு சாமி? இந்த பெண்ணு என்ன சொல்றா உன்னைய பார்த்து? சடையாய்கிறா, விடையாய்கிறா. அவருடைய அழுகுகள் உனக்கு கேட்கவில்லையா மருகல் பெருமானே? எப்படி சொன்னாரு? மடையார் புகழை மலரும் மருகல் உடையாய் தகுவோம் புகழ்வில் முடியும். புகழை மலர்கள் பூத்துக்கொண்டு குலுங்கக்கூடிய அந்த மருகல் என்ற தளத்திலே இந்த பெண்ணானவள் இந்த பெண்ணானவள் இப்படி ஏங்கி ஏங்கி மெழுகின்றாலே, பெருமானே உன்னுடைய காதில் கேட்கவில்லையா? சடையா ஏனுமாள், சடையான்னு சொல்றா. சரண் நீ ஏனுமாள், உன்னையே சரணு பூந்துட்டா. நீ அவளுக்கு உற்ற துணை நீ ஒருவன் தான் அப்படின்னு. சாமிக்கு இந்த சடை ரொம்ப முக்கியமானது. சடை எல்லையில்லாத ஆற்றலை குடிக்கக்கூடியது சடை. சாமி விரித்த சடையா சுற்றிய சடையா? நீங்க திருக்கோயிலுக்கு போயிருக்கீங்களா? எல்லாரும் எப்படி கவனிச்சிருக்கீங்கன்னு இப்ப பாத்துருவோம். எல்லாரும் திருக்கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நடராஜர் எப்படி இருப்பாரு? சடை வச்சிருப்பாரா, சடை வைக்காம இருப்பாரா? ஒரு நிமிஷம் நாங்க கோயிலுக்கு உள்ள போயிட்டு வரோம். திருக்கோயிலுக்கு போனா அடிக்கடி நீங்க டெய்லி போயிருப்பீங்க, திருக்கோயிலுக்கு போயிருப்பீங்க. சாமி எப்படி இருக்காரு? சடை வச்சிருக்காரா, வைக்கலையா? இப்ப நீங்க நடராஜ மூர்த்தி நீங்க அப்படி பண்ண ஒன்றி பார்க்கணும். சடை இருக்கு, நல்லா பாத்துட்டீங்களா? இருக்கா? அப்படி கேட்டா கூட யோசிக்காங்க, எதுக்கு நல்லா போய் பாத்துக்காங்க அப்படிங்கிறாங்க. சடை எப்பவுமே இருக்கும். சாமிக்கு விரிந்த சடை, எந்தடை இறைவனே பேரு சாமிக்கு, எந்தடை இறைவன். அதுல ஒரு முடி எடுத்துதான் சாமி கீழே விட்டுருக்காரு. அதுதான் வற்றாத ஜீவநதி கங்கை. கங்கை என்னைக்கு வெட்டுறதோ அன்னைக்கு உலகம். ஆனா அந்த அளவுக்கு வெட்ட விட மாட்டாரு. இங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எப்ப போனாலும் கங்கை இருந்து கொண்டே இருக்கும். நீங்க காட்சிக்கு போனீங்கன்னா வட்டவே வெட்டாது. தண்ணியே இல்லாத காலத்துல கூட கங்கையில தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் இன்னும் நம்ம நிலைபெற செய்து நம்ம எத்தனையோ செயல்கள்லாம் சாமி நம்மளை வச்சு செய்ய வேண்டியது. நம்மளாம் பதியம் பாட வச்சு அவர் உயிர் கொடுக்கறதுக்காக சாமி ரெடியா இருக்காரு. அப்படிங்கும்போது நம்மளை விட்டுருவாரா? இன்னும் நிறைய பதியம்லாம் பாட வைக்கணும்ல, நம்ம நிறைய பதியம் பாடணும்ல, பதியம் பாடி உயரணும்ல. அதுக்கு ஒரே வழி சாமியுடைய அருள் இருந்தா தான் நமக்கு முடியும். அப்படி ஒரே ஒரு ஊர்ல மட்டும் சிவபெருமான் ஜடையை அப்படி சுத்தி வச்சிருக்கான். எல்லா கோயிலையும் விரிச்சு வச்சிருக்காராம். ஒரே ஒரு கோயில மட்டும் சாமியை சடையை சுத்தி வச்சிருக்காராம். எந்த கோயில் சொல்லணும் பார்ப்போம். நீ நித்தம் பாடுவீங்க அந்த பாட்டை. அந்த பாட்டிலே சொல்றாரு தெரியலையா? துணிவளர் திங்கள், துணிவளர் சொன்னதே உடனே இல்ல ஆமாச்சும் அந்த பாட்டு அப்படி. அதுல சொல்றாரு, துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடசடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாழிட உம்படி தேவ அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சி லாச்சி ராமத்துறை என்ற
மணிவளர் கண்டர மங்கை வாட மயல் செய்வதோ இவர் மாந்தே. இப்படிதான் பாடுறீங்களா? இல்லங்க எங்க ராகமே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்களா? சரி, பரவாயில்ல. ஆனா அங்க ஒரு இடத்துல மட்டும் சாமி என்ன செய்யறாரா, சுற்றி முடித்து துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடையை சுற்றி முடித்து. இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த சடாமுடியை சுற்றி வச்சிருப்பாரு. நாங்களாம் போய் பார்த்து வந்தோம். ஆமா, திருப்பாச்சிரமா இதுக்கு பக்கத்துல இருக்கு, திரு வழுவூர் பக்கத்துல இருக்கு, அங்க இருக்கு. அப்படி நீங்க போனீங்கன்னா அந்த சைடு போனீங்கன்னா நிறைய திருக்கோயில் பார்த்துட்டு வரலாம். கும்போணம் சைடு நிறைய திருக்கோயில் நீங்க அவங்க போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். ரெண்டாவது இன்னும் எத்தனையோ பாடல் பெற்ற தலம்லாம் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருத்தல யாத்திரை பண்ணிக்கிட்டே இருங்க. யாத்திரை செல்ல செல்ல செல்லதான் நமக்கு குருநாதர் வருவாரு. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையா சென்று வருவதற்கு ஒரு சர்க்குரு வாய்க்கும் பராபரமைன்னு யார் சொல்றா? தாய்மானசாமி சொல்றாரு. அதனால தீட்சையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும்? தல யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தல யாத்திரை மேற்கொண்டால் நமக்கு பக்குவம் வரும். தல யாத்திரை மேற்கொள்ளாமல் நமக்கு பக்குவம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடிக்கடி தல யாத்திரை மேற்கொண்டு இருந்து கொண்டே உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வுக்கு பேரு பக்குவம் என்று பெயர். அப்படி பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் தல யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். புரிஞ்சுச்சா? சரி, இப்ப சடையா எனுமாள் சரண் நீ எனுமாள். பெருமானே, இந்த பெண் என்ன செய்யறா? உன்னையே சரண் என்று புகுந்து விட்டாள். அவள் என்ன சொல்லி அழுகிறா? சடையாய் விடையாய் அப்படின்னு அழுகிறாளே, அவருடைய குரல் உனக்கு கேட்கும் இல்லையா பெருமானே அப்படின்னு முதல் பாட்டுல என்ன சொல்றாரு? சடையா எனுமாள் சரணி எனுமாள் விடையா எனுமாள் வெறுவா விழுமாள். விழுந்து விழுந்து என்ன செய்யறா? அழுகிறா, விடையாய்கிறா. அது எப்படிப்பட்டதெல்லாம்? திருமருகல். அதுவும் புகழை மலர்கள் பூத்து குழுகக்கூடிய புகழை மலர்கள் இருக்கக்கூடிய மருகல்னர். மடையாய் புகழை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெளிவே. அங்க புகழை மலர்கள் எப்படி இருக்குமா? மலரும் எந்த நேரமும் புகழை மலர் மலர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மருகல் அப்படின்னு. உடையாய் தகும், இது உனக்கு தகுமோ? இந்த பெண் அழுகுறல் உனக்கு தகுமோ என்று இந்த முதல் பாட்டுல சொல்றாரு. இரண்டாவது பாட்டு சொல்றாரு, சிந்தாய் எனுமாள் சிவனே எனுமாள் முந்தாய் எனுமாள் முதல்வா எனுமாள் கொந்தார் குவளை குளவும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே. இரண்டாவது பாட்டுல என்ன சொல்றாரு? சிந்தாய். எந்த நேரமும் நம்ம சிந்தையில இருக்கக்கூடிய பெருமான் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். இப்ப மற்றவங்க வழிபாடு செய்யறதுக்கும் நம்ம வழிபாடு செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நாம சித்தத்தை தோன்பாலை வைத்தாருக்கும் அடியேன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த சிந்தையில சிவத்தை தவிர வேற எதையும் சிந்தனை பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு எது அதிகமா சிந்தனை ஓடும்னா சிவபெருமானை தவிர மற்ற எல்லாமே இந்த உலகத்துல எல்லாமே சிந்தனை இருக்கும். கண்ணை முன்ன எல்லாமே சிந்தனைக்கு வரும். ஆனா சாமி மட்டும் சிந்தனைக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, பூசையில உட்கார்ந்தாது நினைப்போம்னு பார்த்தாலும் அங்கேயும் என்ன செய்வோம்? கண்ணை மூடிட்டாலே எந்தெந்த சிந்தனையே ஓடும். நானும் நிறைய தடவை முயற்சி பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். என்னால அது மட்டும் முடியவே அப்படின்னு சொல்றது புரியுது. நிறைய பேர் அப்படிதான். ஒருத்தர் சொன்னாரு, நானும் கண்ணு மூடிட்டேன்னா என்னென்ன சிந்தனையோ வருது, கண்ணை திறக்கலாமா அப்படின்னாரு. நீங்க கண்ணை திறந்து வச்சே நீங்க என்ன செய்யலாம்? தியானம் பண்ணலாம். சாமி படத்தை முன்னாடி வச்சு இல்ல சிவலிங்க முகூர்த்தத்தை முன்னாடி வச்சு நீங்க சாமியை பார்த்துட்டே நீங்க என்ன செய்யலாம்? சிந்திக்கலாம். அதுலயும் ஒரு ஆள் சொல்லிட்டாரு, சிவா கோச்சிக்கிட மாட்டேங்க, கோவிக்கல, நீங்க சும்மா சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு சாமி படத்தை முன்னாடி வச்சு கூட சிந்தனை அப்படிங்கிற அந்த அளவுக்கு. எதுனா நம்ம 90% என்ன செய்யறோம்னா உலகத்தை நோக்கியே இருக்கோமா? பல பிரிவுகளுடைய அந்த வாசனை மலை தாக்கம் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு எது அதிகமாக இருக்கும் என்றால் எது வரும்? உலகாயம் தான் அதிகமா தெரியும். இதுல இருந்து நம்ம மீளணும்னா அதுக்கு ஒரே வழி சிவத்தை தவிர வேற எதையுமே சிந்திக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சிவத்தை நம்ம சிந்திக்கணும்னா சும்மா சாதாரணமா அரை நிமிஷம்லாம் சிந்திக்கக்கூடாது. அதுக்கும் மேல நீல நினைந்தடியே, நீல நினைக்கணும் சாமி. எனுமாள் சிவனே எனுமாள் சிவனே அப்படின்னா இந்த பெண் என்ன செய்யறானா? சிந்தாய் முதல்ல என்ன சொன்னாரு? சடையாய் விடையாய் அழுகுறா. ரெண்டாவது சிந்தாய் முந்தாய் சிவனே அப்படின்னு அழுகுறான். இந்த பெண்ணு சாமியை நோக்கி எப்படி அழுகுறானா? சிந்தாய் என் சிந்தையில் இருப்பவனே சிவனே, இந்த சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மா, அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாயில் அவன் தனையான் பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தார் பன்னால் அழைப்பொழியான் என்று நாள் எதிர்ப்படுவேன் அப்படிங்கிறாரு அப்புறம் சொன்னீங்க. இந்த சிவன் அப்படிங்கிற ஒரு நாமம் யாருக்கு தான் பொருந்தும்? சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் பொருந்தும். ஏன் அப்படின்னா
அந்த சிவன் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இப்ப சிவனா சிவமா, அத முதல்ல தெளிவாயிரணும்ல. சிவனா சிவமா, சிவமா சிவனா, சிவன் தானா, சிவம் கிடையாதா? சிவன் வந்து பொதுவா சொல்றது சிவன் தான். சிவன் சிவம் என்பது பொதுவா சொல்றது. சிவன் ஏன் சொல்றேன்னா, சிவம் என்பது அவர் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன். சிவன் அப்படின்னா அவன் ஒருவனே முழுமுதற் பொருள் என்று. இப்ப நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்றாருல, இப்ப நாதர் தாழ் வாழ்கன்னு சொல்லணும். ஆனா நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஒருவனே. சரி, அவன் யார் யாருக்கெல்லாம் நாதன் அப்படின்னாரு. மாணிக்கவாசகர் அதுக்கு பதில் சொல்றாரு. அவன் யாருக்கு நாதன், யாருக்கு தலைவன் அப்படின்னாரு. அந்த பிரம்மா விஷ்ணுக்கே தலைவனா சிவபெருமான். அப்ப மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னாரு. அன்னை பத்துல முதல் பாட்டு என்ன பாட்டு? வேத மொழியர் நிட்ட செம்மேனிய நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் மாளிக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். அந்த பிரம்மா விஷ்ணுவுக்கு இவர் எப்படிப்பட்டவரு? நாதர். நாதரின் நாதரா அன்னே நான்முகன் மாலுக்கும் நாத என் நாதனா அன்னே, அவர்களுக்கே நாதன் சிவபெருமான். அப்படிப்பட்ட பரம்பொருள். அதனால சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என ஆட்கொண்டு அடித்திடும் யாமாகள் அவன் தனையான் பவன் என்னும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தார் பன்னால் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்ப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருமான் சிவன் என்கின்ற அந்த நாமம். சிவன் என்கின்ற நாமம் வேற என்ன குறிக்கும் அப்படின்னா, துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருபவன் என்றும், உயிர்களுக்கு நன்மை செய்பவன் என்றும், மங்களத்தை தருபவன் என்றும், இப்படி பல பொருள்கள் இருக்கு சிவன் என்கின்ற அந்த ஒரு சொல்லு. இப்ப இந்த முஸ்லீம் சமயத்துல பாத்தீங்கன்னா மெக்கான் இருக்குல்ல, அவங்களுக்கு புனித நகரம் எது? மெக்கா. முஸ்லீம்களுக்கு மெக்கா புனித நகரம். அங்க என்ன சாமி வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? யூடியூப்ல போய் அடிச்சு பாருங்க, அங்க சிவலிங்கம் தான் இருக்கும். அதுல ஒருத்தர் வாட்ஸ்அப்ல போட்டுட்டாங்க, பார்த்தேன். ஒரு முஸ்லீம் அவ்வளவு அருமையா பேசுறாரு. அவங்க எல்லா நூல்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, யாரு கடவுள் கடவுள்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதுல தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லா நாட்டுக்கும் அவன் கடவுள் இறைவன், நம்ம தென்னாட்டுக்கு சிவன். வயதா மெக்கால கொண்டு போய் சிவலிங்கத்தை அப்படின்னு வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துக்கணும், முஸ்லீம் அப்படி பேசுறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சிவன் என்றும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி. அந்த காலத்துல எல்லாருமே சிவபெருமானத்தை வழிபாடு பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப ஒரு திரைப்படத்துக்கு நீங்க போயிட்டு வரீங்கன்னா, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க படத்தை பார்த்துட்டு. உங்களுக்கு பிடிக்காதவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதெல்லாம் ஒரு படமாடா, இங்க போய் 2.5 மணி நேரம் உட்காந்து பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி இது மூலியமாக வந்ததுதான் இடைச்சமயங்கள்லாம். சிவபெருமான் அவரை இவர் கும்பிட்டுருக்காரு, அப்ப அவரை விட இவரு தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி நாராயணரை கொண்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா ஏசுநாதர் அப்படியே மேல இருந்து அவரா வந்தாரு. அவர் வந்து பிறக்கதான் செஞ்சாரு. அவருக்கு பிறப்பு உண்டு. யாருக்கு? இயேசுநாதருக்கு பிறப்பு உண்டு. அவரே என்ன சொல்றாரு? நான் கடவுள் இல்லைன்னு அவரே சொல்றாரு. பைபிள் என்ன சொல்லியிருக்காரு? நான் இறைவனின் தூதர் தான் சொல்லியிருக்காரு ஒழிய அவர் என்னைக்குமே நான் கடவுள்னு சொன்னதே கிடையாது. ஆனா என்ன செய்யறாங்க? அவரை கடவுள்னு கும்பிடுறாங்க. இப்படி பிற சமயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நூல்களும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து, சிவன் என்னும் தென்னாடுடைய சிவனே எல்லா நாட்டுக்கும் அவன் இறைவன். எல்லா நாட்டுக்கும் இறைவனா இருக்கக்கூடிய கடவுள் இந்த தென்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு சிவன் என்னும் நாமத்தோடு வந்தார். அதனாலதான் கடவுளுக்கு பேரு சிவன். இப்படி ரெண்டாவது எல்லா அருளாளருமே பாடியது எதுனா, தேவாரம் திருவாசகம் சிவபெருமானத்தை பாடியிருக்காங்க. வேற எந்த இதையும் பாடல. அதனால வேற எந்த கோயில்தான் போய் பாடியிருக்காங்களா? சிவன் கோயில தான் போய் பாடியிருக்காங்க. ரெண்டாவது, இப்ப இந்த 4000 திவ்ய பிரபந்தம்னா சிவபெருமான் திருமாலாவும் இருப்பாரு. சுத்த தத்துவத்திலே சாமி எப்படி இருப்பாருன்னா, பிரம்மாவும் இருப்பாரு, விஷ்ணுவாவும் இருப்பாரு, ருத்ரயாவும் இருப்பாரு, மகேஸ்வரனாவும் இருப்பாரு, கடைசியா இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தியாவும் இருப்பாரு. அந்த சுத்த தத்துவத்திலிருந்து பாடின பாட்டு தான் அங்க அவங்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தமாக வந்தது. புரியுது அவங்களுக்கு? இப்படி சாமியே என்ன செய்வாரு? எல்லாமாவும் இருப்பார். அதனாலதான் விஷ்ணுங்கிறது வேற, மகாவிஷ்ணுங்கிறது வேற. மகாவிஷ்ணுன்னா அங்க யார் வருவா? சிவபெருமானை குறிக்கும். லட்சுமி அப்படின்னா இந்த லட்சுமியை குறிக்கும். மகாலட்சுமி மகான் வந்தாலே அந்த சாமி வந்துருவாருன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இப்படி சிந்தாய் எனுமாள் சிவனே எனுமாள் முந்தாயம். அவ எப்படிப்பட்டவனா? முந்தாய், எல்லாருக்கும் முந்திய. முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுவைக்கும் பேசுமா அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன் அடியார் தாழ் பணிவோம்
அங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னு யார் சொல்றா? மாணிக்கவாசகர் சொல்றார். சாமி எப்பேற்பட்ட பழம்பொருள் எடுத்துட்டாலும் அந்த பழம்பொருளுக்கும் பழமையானவர். நீங்க கோடி வருஷத்தை எடுத்துட்டாலும் அந்த கோடி வருஷத்துல எத்தனை பொருள் இருக்காலும் அந்த பொருட்களுக்கும் அப்பால இருக்கக்கூடியவர். அதனால அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய் சொல்றாருல. செப்பார்முலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமை தாள் அடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய். அப்பாலைன்னா என்னது? அதுக்கு அப்பாலன்னா என்னது? இப்ப இது வந்து நடுநிலையான உலகம். இதுக்கு அப்பால்னா எது சொல்லுவோம்? நீங்க அடியில கடைசி உலகம் எதுனா பாதாள உலகம் தான், அடியில உள்ள உலகம். அப்பாலைங்கிறது பாதாள உலகம். இப்ப அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாள அடியில உள்ள உலகம் பாதாள உலகம். அது பேர் நாகலோகம் பேரு. அதுக்கு மேல அப்பால இருக்கானா சாமியுடைய திருவடி. இது மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு. கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் 2 இரவில் பாதாளம் 7க்கு எல்லாத்துக்குமே நமக்கு எவிடன்ஸ் இருக்கு. நீங்க தைரியமா எங்க போனாலும் எங்களுக்கு தேவாரத்துல இருக்கு, திருவாசகத்துல இருக்கு, தைரியமா சொல்லலாம். நாங்களோட திருவடி எப்படி இருக்கு? அதனால அப்புறம் சொன்னாரு எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பமே இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லாவினைகள் அறுப்பாய் நீயே புகழ் தேவடி என்று வைத்தாய் நீயே செல்வாய் செல்வம் தருவாய் நீயே திருவையாரகளாத செம்புகோரி. இந்த பாட்டுல நீங்க பாடிருப்பீங்க. எல்லாரும் முதல் எடுத்தாலே நீங்க கரெக்டா சொல்லிடுறீங்களே, ரொம்ப சந்தோஷம். இதுல இருந்து தெரியுது நீங்க கரெக்டா வாரம் கரெக்டா திருமுறைகள்ல சரி பாடுறீங்கிறது தெரியுது. அப்படிதான் இருக்கணும். தேவத்துல முதல் வரியை சொல்லியாச்சுனாலே நீங்க அடுத்த வரிய அப்படின்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். இந்த பாட்டு தான் எங்களுக்கு அழகா தெரியும், அடுத்த பாட்டு அடுத்த வரையும் நாங்க சொல்றோம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்படி சாமி எப்படி வரும்னா அந்த 7 உலகத்துக்கும் அப்பால் இருக்கக்கூடிய திருவடி சாமியுடைய திருவடி இருக்கின்றது. அதனால இந்த இடத்துல என்ன சொன்னாரு? சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம். அதனால அந்த இதை எடுத்து இந்த வழியில வச்சாரு ஞானசம்பந்தர். இந்தாய் எனுமாள் சிவனே எனுமாள் முந்தாய் எனுமாள் முதல்வா எனுமாள் கொண்டார் குவளை குளவும் மருகள் எந்தாய் தகுவாய் இவளே சரவே. மேல தருங்க, மேல தருங்க சார், மேல தருங்க சார். சும்மா உட்காங்க. அதெல்லாம் எல்லாரும் அப்படி சொல்லக்கூடாது சார். இந்தாய் இவனே, இந்த இருப்பவனே இவனே, எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே, சிந்தாய் எனுமாள் சிவனே எனுமாள் முந்தாய் எனுமாள், எல்லாவற்றுக்கும் முந்தி இருக்கக்கூடியது யாருன்னா சரி, எல்லாருக்கும் பிந்தி இருக்கக்கூடியது யாருன்னா சிவபெருமான் தான். இப்ப எல்லா உயிரிலையும் ஒடுக்கிறதுக்கு அப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சிவபெருமான் ஒடுக்கதான் இருப்பாரு. எல்லாவற்றையும் ஒடுக்கிடுவாரு சாமி. ஊழி காலத்துல எல்லா உயிர்களையும் ஒடுக்கி அம்பால மனக்கொண்டு தனக்குள் ஒடுக்கி சாமி ஏக பாதத்தில் நிற்பாரு. ஒரு பாதத்துல மட்டும் நிற்பாரு. நீங்க அந்த படம் பார்த்துருக்கீங்களா? ஏகபாத மூர்த்தின்னு பேரு. அந்த 25 நாகேஸ்வர மூர்த்தியத்துல ஏகபாத மூர்த்தி ஒன்று இருக்கு. ஏகபாத மூர்த்தி இப்ப சொன்ன இல்ல, கல்யாண சுந்தர மூர்த்தி, ஏகபாத மூர்த்தி, கால சம்கார மூர்த்தி, காம சம்கார மூர்த்தி, திரிபுர சம்கார மூர்த்தி, ஏகபாத மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜ மூர்த்தி, இப்படி எல்லா மூர்த்தங்களும் முதற்கொண்டும் எதுல ஒடுக்கிறோம்னா சாமியுடைய சுத்த சிவமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய இதுக்குள்ள எல்லாமே ஒடுக்கிறோம். சக்தியை முதற்கொண்டு தனக்குள் ஒடுக்கி ஏகபாதத்தில் சிவபெருமான் நிற்பார். அதனால சிவபெருமானுக்கு எச்சன்னு ஒரு பேரு. எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஆளு சரி. எப்ப தோற்றுவிப்பார் அப்படின்னா இதுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மீள தோற்றுவிப்பார். இப்ப நம்ம ரொம்ப செட்ல வேலை நடந்துகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, மிஷின் பாலா போகும். அப்ப என்ன பண்ணுவாங்க? 2 நாள் லீவ் கொடுத்து அந்த எல்லாத்தையும் தொடச்சி செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? செட்டை மறுபடியும் திறந்துடுவாங்க. அதே போல அந்த உயிர் பல்வேறு பிறவிகள் பிறந்து 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 இழைக்கிறது காரணத்தினால அந்த இழைப்பு ஆற்றுவதற்காக சாமி ஊழி காலத்தில் எல்லா உயிர்களையும் ஒடுக்கி மறுபடியும் மீள தோற்றுவிப்பார். அப்படிப்பட்ட பெருமான். கொந்தார் குவளை, கொந்தார் குவளைனா கொத்து கொத்தா பூக்குமா அந்த குவளை மலர். அப்படி பூக்கக்கூடிய கொந்தார் குவளை குளவும் மருகள், அப்படி குழாவி இருக்கக்கூடிய அந்த மருகளில் எந்தாய்
எந்த தாய்னா என் தந்தையே. இப்ப சாமி தந்தையே அப்படின்னு கூப்பிடலாமா? கூப்பிடலாம், கூப்பிடலாம். சாமிய தந்தை. அத்தாவும் அடியேனை அன்பாளாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அறிய நீ எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய். அப்ப சொல்றாரு, அத்தானா அப்பான்னு அர்த்தம், எந்தை அப்படின்னா எந்தாய் அர்த்தம், என் தந்தையே அப்படின்னு அர்த்தம். அப்போ சாமி ரொம்ப இறங்கி போய் இந்த பாட்டை படிக்கிறார். எந்த பாட்டுலன்னா திருநாமம் மஞ்சளுக்கும் செப்பாராயி திறமுருகால் தீவனர் பேசாராய் அந்த பதியத்துல அதான் உன் அடியேனை அன்பாளார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அறிய நீ எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேதையேன் நாயேன் பிழைத்தனர்கள் எத்தனையும் பொறுத்தாய் என்றே இத்தனையும் என் பரமோ ஐயா ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே அப்படின்னு எப்படி பாட்டு. இந்த பாட்டு பாடினது கிடையாதா? இந்த பாட்டு படிச்சிருக்கீங்க? அது அந்த கீழே கூட வரும், அந்த பதியத்துல கீழே வரும். இந்த தேவர் புக்கில் இருக்கு, தேவர் புக்கில் இருக்குங்க. நாங்க பாடுறதுல வைக்கிறீங்களா? அடுத்து பாடி பாருங்க அந்த பாட்டை. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சாமி எத்தனையோ தீவினைகள், ஒண்ணு ரெண்டு கிடையாது, எத்தனையோ பிறவில நான் தீவினை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், பிழைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அத்தனை எங்க சிவபெருமான் என்ன பண்ணாரு, அத்தனை பிழையெல்லாம் பொறுத்து யாருக்காக? எனக்காக அப்படின்னாரு. இப்ப நம்மளெல்லாம் ஆட்கொண்டிருக்காரு அப்படின்னா நம்ம எத்தனையோ பிழைகள் எல்லாம் பொறுத்துதான் நம்மளை ஆட்கொண்டிருக்காரு. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எத்தனை பிழை செஞ்சிருப்போம் நமக்கே தெரியாது. அந்த பிழையெல்லாம் பொறுத்து நம்மளை அடியார ஏற்றிருக்காரு அப்படின்னா அப்ப நம்ம சாமி எப்படி போட்டுறோம்னு நீங்களும் யோசிச்சுக்கோங்க. அத்தாவும் அடியனை அன்பாளாத்தாய் அருள் நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய். அதுவும் சாமி என்ன செய்யறான், அருள் நோக்கிலே தீர்த்த நீராட்டுறான். எப்படின்னா நம்மளுடைய ஆணவ மலத்தை கழுவுகின்றான். நமக்கு இயல்பு என்ன இருக்கு, அந்த அருள் நோக்கில் அவருடைய பார்வையிலே நம்ம என்ன செய்யறாரா, ஆணவ மலத்தை கழுவு. அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய். தீர்த்தம்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு கோயிலையும் தீர்த்தம் வச்சிருக்காங்களா? எதுக்காகனா அதுல ஆசமனம் பண்ணிட்டு தான் நம்ம திருக்கோயிலுக்கே போகணும். பீச் எடுத்தவங்க குளத்துல இறங்கி ஓம் ஆத்ம தத்துவாய சுதா, ஓம் கவசாய நம, ஓம் வித்யா தத்துவாய சுதா, ஓம் கவசாய நம, ஓம் சிவதத்துவாய சுதா, ஓம் கவசாய நம, அத்திராயப்பட்டு சொல்லி அந்த ஆசமனம் செய்து அதர சுத்தி பண்ணி அப்புறம் தொடுமிடம் செய்து அதுக்கப்புறம் அஸ்திராய ஊசத்து சொல்லி அந்த தண்ணியை தலையில் தெளித்து தான் எங்க போகணும், திருக்கோயிலுக்கு போகணும். அதுக்குதான் குளம்லாம் வச்சுக்கிறாங்க. எது பண்றதுக்கு? ஆசமனம் பண்றதுக்கு. நம்ம தீட்சை எடுத்தவங்க அப்படி செய்யறோமா? குளம் அப்படியே தாங்க இருக்கு. அதுல என்ன செய்யறாங்கன்னா சுத்தி வேலை போட்டுறாங்க. நாங்க எங்க போக முடியுது, சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் பண்றதுக்காக தான் குளம்லாம் வச்சிருக்காங்க. அப்படி செய்ய 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 நம்மளுடைய ஆணவ மூலமாவது கழுவிக்கொண்டே வருவார் சிவபெருமான். அத அருள் வைக்க தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அறிய சாமி யாருக்குமே காண கிடைக்காத கடவுள். மூவரும் 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான். மாயேறி வையகத்தை வந்திருந்த வார்கலர்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்று சொல்வதற்கு என்னங்க, சாமி யாருக்கும் காண கிடைக்காத கடவுள், அந்த பிரம்மாவுக்கே காண கிடைக்காத கடவுள். எத்தனை அறிய யாரும் காண முடியாத கடவுளே, அறி நீ என்ன செஞ்ச எனக்காக எளிமையாக வந்த. நான் எப்படிப்பட்டேன் அப்படின்னா பித்தனேன். நான் ரொம்ப பித்தன் சாமி. பித்தன் என்ன தெரியுமா அவங்களுக்கு? நான் பைத்தியம் சாமி அப்படின்னா, நான் பைத்தியம். எதுவா பைத்தியம்? ஓடுன்னு நினைக்கிறா இல்ல, இந்த ஓடுறதுனால பைத்தியம் அப்படின்னாரு. பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன். என்ன செய்யும், ஒருத்தனை ஆட்டி படைச்சுன்னா ஒரேடி அவனை ஒரு வழி பண்ணிடும். அதே போல நான் எப்படி பேயா செய்யறேன் அப்படின்னா, இந்த உலகத்திலே பேயா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், எதுவே உலக பொருள்களை அனுபவிக்கணும்னே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தணுமோ தாழ்த்து சொல்றாரு. அப்படி சொல்லு சுந்தரம் சாமியும் அந்த பாட்டுல சொல்றாரு, நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன் பேயாய் வெண்ணை தென்பாய் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆயா உனக்காய் இனி அல்லேன் எனலாவே. இப்படி சொல்றாரு பாட்டுல. நான் பேயா தெரிகிறேன் எதுக்கு, எந்த உலகத்துக்கு மேல. ஆனா நீ என்ன செய்யணும், ஏன் அந்த குற்றத்தை எல்லாம் பொறுத்து எனக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா சாமி அப்படின்னாரு அப்பசாமி. பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்றேன். பெருமானே பெருமானே, என்னுடைய எல்லா பிள்ளையும் நீ பொறுத்துக் கொள்கின்றாயே, நான் அப்படி உலகத்துல போய் மூழ்கி இருக்கேனே. இப்படி சொல்றாரு. நான் எந்த நேரமும் உன்னை சிந்திக்காம
பிற பொருட்கள் மேல் நான் பற்று கொண்டு இருக்கின்றேனே, அதிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாயா அப்படி கேட்க அப்போ கர்த்தாவின் அடியேனை அன்பாளாத்தாய் அருள்நோக்கி தீர்த்த நீராட்டிக் கொண்டாய், எத்தனை அரிய நீ வெளியானால் என்னை ஆண்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல இத்தனை வருது சொல்றாங்க. ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டார், இத்தனை சொல்றாரு. ஆண்டா போதாது, இப்ப அடியாரை ஏற்றுக்கொண்டா போதாது. அடியாரம்னா இந்த வழிபாட்டுல கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டு கொண்டு இங்க ஆளணும். முதல்ல அடியார முதல்ல திருநீர் ஊதி பூச வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டுக்கு உள்ள கொண்டு வரணும், அப்புறம் இதுல நிலை பெற செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பேருங்கத்தை நுகர வைக்கணும். இவ்வளவு வேலையும் சிவபெருமான் செய்யணும். ஆண்டு கொண்டு இறங்கி நம்மேல் கருணை கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய், எப்படி சொல்றாரு இப்படிப்பட்ட கருணாமூர்த்தி. இதெல்லாம் நம்ம எத்தனை பிழைகள் செய்தாலும் அதை பொறுக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் நூல் பிடிச்சு பார்த்தாலும் ஒருத்தர் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், தேடவே மாட்டோம். ஏன்னா அவ்வளவு வினைகள் எத்தனையோ பிறவியில நாம செஞ்சு கொண்டேதான் இருக்கிறோம். இப்ப கூட நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இறைவனை மறந்து எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டுதான் இருக்கோம். இறைவனை மறந்து செய்யக்கூடிய எல்லா காரியமே என்னதா மாறிடும், வினையாக மாறிடும். அது நல்லது நினைச்சாலும் சரி, கெட்டது நினைச்சாலும் சரி, அதுக்கு இணை கட்டாயமாக தோன்றும். அப்படி சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு செயலை செய்தாலும் சிவபெருமான் திருவருள் என்று நாம் செய்ய வேண்டும். அப்படின்னாதான் நமக்கு வினை வராது. அப்படி என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், நான் பித்தனையும் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனக்கு எத்தனையும் பொறுத்தா என்று இத்தனையும் எம்பரமோ ஐயோ ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவன். பெருமானே உன்னுடைய திருக்கருணை அல்லவா என்னை நீ ஆட்கொண்டது அப்படின்னு அப்படி சமையல் கேட்டார். அதே போல இந்த பெண்ணு ஞானசம்பந்த பெருமான் பாடும்போது எப்படி கேட்கிறாரு, சிந்தாய், இந்த பெண்ணு என்ன சொல்றான், சிந்தாய் முந்தாய் சிவனே முதல்வா அப்படின்னு கூப்பிடுறாளே, என்னுடைய அலுவலை உனக்கு கேட்கவில்லையா பெருமானே அப்படின்னு பாடுறாரு இந்த பாட்டுல. முந்தாய் எனுமாள் சிவனே எனுமாள் முந்தாய் எனுமாள் முதல்வா எனுமாள் கொண்டாள் சிவனை உலகும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் அப்படின்னு ரெண்டாவது பாட்டை பாடி முடிச்சாரு. மூணாவது பாட்டு என்ன சொல்றாரு, அறையார் கடலும் அழல்வாயரவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மருகள் மகிழ்வாய் இவனை இறையார் வரை கொண்டெல்வம் வினையே. இதான் மூணாவது பாட்டு. இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அறையார் கடல் அப்படின்னா ஒளிகின்ற வீர கடல் பேரு. அழல்வாய் அறவும் அப்படின்னா விடத்தை உடைய பாம்பினை கொண்ட பெருமான். சாமி காலத்துல எப்பயுமே என்ன இருக்கும், விஷமுள்ள ஒரு பாம்பு இருக்கும். பிறையர் அந்த சடையில் என்ன இருக்கும், பிறை இருக்கும். பிறையார் சடையும் உடையாய் பெரிய, அதெல்லாம் எப்படி இருக்கும், பெரியதா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமான் நீங்க என்ன சொல்றாரு, மறையார் மருகள் மகிழ்வாய் இவளை. மறையார்னா அங்க இருக்கக்கூடிய வேதியர்கள், அதாவது இந்த நேரமும் மறைகளாகிய வேதங்களை ஓதிக்கொண்டிருந்த கற்று உணர்ந்து தேர்ந்த வேதியர்கள் இருக்கக்கூடிய அந்த மறுகளில் இருக்கக்கூடிய பெருமானே, இந்த பெண்ணுடைய அலுவலர் உனக்கு கேட்கவில்லையா, நீ எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அறையார் கடலும் ஒழுகின்ற அந்த வீர கடலையும் விஷமுடைய பாம்பையும் அணிந்திருக்கக்கூடிய பெருமானே, இந்த பெண்ணுடைய அலுவலர் இறையார் வலை கொண்டு எழில் வினையே. இந்த அந்த பெண் எப்படி இருக்கானா, அந்த வலையில் அணிந்திருக்கானா. இப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல ஒன்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு இந்த பாட்டுல. ஏற்கனவே இந்த பெண்ணுடைய வலைகளை நீ வாங்கி கொண்டாய் அப்படிங்கிறாரு இந்த பாட்டுல. எப்ப வாங்கினாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த தார்காவனத்து முனிவர்கள், நல்லா கதையை கவனமா கேட்கணும், இல்ல புரியாது. சிவா நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க, நல்ல கவனமா கேட்கணும். அந்த தார்காவனத்து முனிவர்கள் என்ன செஞ்சாங்க, அகந்தை கொண்டு வேள்வியிலே எல்லாம் பெறலாம், கடவுள் ஒன்று இல்லை என்று அவர்கள் இந்த மீமாம்சை கொள்கை கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, வேள்வி செய்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று, அவர்களுடைய அகந்தையை ஒடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் பிச்சாரர் வடிவம் கொண்டு அங்கே வந்தார். பிச்சாரர் வடிவம் எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு, நிர்வாண கோலம். அது எதுவுமே, ஏன்னா சாமி எதுலையும் பற்று இல்லாதவர், அவருக்கு எதுவுமே பற்று இல்லாதனால கோவணத்து மேல கூட அவருக்கு பற்று கிடையாது. ஆனா எதுக்காக கோவணம் வர்றாருன்னா அந்த வேதங்களை கோவணமாக்கி கொண்டு வர்றாரு, அது வேற விஷயம். ஆனா சாமிக்கு எதுவுமே கிடையாது, நிர்வாண கோலமாக இங்க வர்றாரு பிச்சாரன் வடிவம் கொண்டு. அந்த தாரியாவனத்து முனிவர்களிடம் வந்தார். அவங்க இருக்கக்கூடிய தரும பத்தினிகள், அந்த தாரியாவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களுடைய மனைவிகள் தரும பத்தினிகள், கணவனை தவிர வேற யாரையுமே கண்கொண்டு பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தர்ம பத்தினிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிவபெருமானுடைய அழகை கண்டு சிவபெருமான் பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க தர்ம பத்தினிகளா அப்படி எல்லாம் ஆச்சு. உடனே இவங்களுக்கு அந்த முனிவர்களுக்கு எல்லாம் கோவம் புலியை ஏவி விட்டாங்க.
அடுத்து என்ன பண்ணாங்க, யானையை ஏவிட்டாங்க, அதை தொழிலை உரிச்சு அப்படியே சாமி போர்வையாக போத்தினார். இப்படி ஒண்ணுன்னா பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கு புலித்தோளாட, இந்த யானை தொழில் உரிச்சது, பாம்பு வந்தது, இதெல்லாம் அந்த முனிவர்கள் ஏவி விட்டதுக்கு அப்புறம் தான். அப்ப இந்த தர்ம பத்திரிகைலாம் சாமி என்ன பண்ணாரா, அத்தனுடைய வளையல்களையும் சிவபெருமான் வாங்கினார். எங்க அந்த தாயவனத்து முனிவர்கள் இருக்கக்கூடிய தர்ம பத்திரிகைகள்ட்ட அத்தனை பேர்த்தையும் வளையல்களையும் உருவினார். அவங்க கேட்டாங்க, எங்க வளையல கொடுங்க கொடுங்கன்னாங்களா, உங்களுக்கு அடுத்த பிரிவில் தரேன் அப்படின்னா சாமி. அதுலதான் வளையல் விட்ட படல மதுரையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? செட்டி, அந்த அத்தனை பேரும் செட்டி பெண்களாக வந்து பிறந்தார்கள். பிறந்து அதுல சிவருமன் வளையல் விட்டுட்டு வரும்போது ஒருத்தருக்கு துட்டு வாங்குவாராம், துட்டு கொடுங்கன்னு வாங்குவாராம் வளையல் போட்டுட்டு. சில கிட்ட துட்டு வாங்க மாட்டாராம். அது யாருன்னா ஏற்கனவே வாங்கிட்டு வந்தாருல, யார்கிட்ட வாங்கிட்டு வந்தாரோ அவங்களுக்கு துட்டு வாங்க மாட்டாராம், கரெக்டா கொடுத்துருவாராம். அப்படி வாங்காத ஆளுக்கு துட்டை வாங்கிட்டு வளையல் போட்டாராம். அந்த கதையில வரும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி அந்த பெண்ணை ஒருத்தி இவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறையார் வளை கொண்டல் வினையே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த வலையில நீ வாங்கிட்டு வந்திய சாமி, அந்த பெண்ணு தானே, அவளுடைய வல்வினை நீ நீக்க கூடாதா, அவளுக்கு நீ அருள் செய்யக்கூடாதா? ஏன்னா எத்தனை பிறவில நம்ம எத்தாயர் எத்தந்தையர் எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடா அப்படின்னாரு. ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் அப்படிங்கிறாரு அருணைநாத பெருமான். நம்ம ஒரு தாய் வயிற்றுல பிறந்திருக்கோம். ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு தாயின் வயிற்று நாம் பிறந்து 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 எழுகடல் மணலை அளவில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கழுகுடு நரியும் எரிபுவி மரடி கமலனும் மிகவும் அயர்வானார் அப்படிங்கிறாரு அருணைநாத பெருமான். 7 கடலோட மணல ஒருவேளை உட்கார்ந்து நீங்க என்ன நினைச்சா கூட எண்ணிடலாமா? என்ன முடியாது, ஆனாலும் கூட எண்ணிடலாமா? உருகை மணலே நம்மளால என்ன முடியாது. 7 கடலோட மணல நீ ஒருவேளை உட்கார்ந்து என்னன்னா கூட எண்ணிடலாம். நம்ம பிறவியே அப்பேற்பட்ட பிறவி நம்மளுடைய பிறவி. குழந்தை காலத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பிறவி வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் கடை தேர்ன பாடு இல்லை. எப்படியோ ஒரு வழியா சிவபெருமான்ட்ட வந்துட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து கடைசி எங்க வந்துட்டோம், சிவபெருமான்ட்ட வந்துட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். சிவபெருமான் என்று வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன செய்யணும்னாரு, பாடுவின் பாடி பணிவின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வானு. பாடி பணியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீங்க அந்த பணியை நீங்க கரெக்டா செய்யறீங்க. தேவார மடாலயத்துல நீங்க அமர்ந்து கொண்டு தினசரி பாடுறீங்களா? திங்கக்கிழமையா? ரெண்டு நாள் சொற்பொழி வந்தாது. வெள்ளிக்கிழமை கல்யாணம் குழந்தை சரி பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த பிறவிய பாடுவின் பாடி பணிவின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா அப்படி சாமியை போட்டு பாடணும். இந்த பிறவியை நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக ஆக்கி விடக்கூடாது. எல்லா அருளாளர்களும் சொல்லக்கூடிய கருத்து இறைவனை போற்றி பாட வேண்டும். அவனை பாட பாட அவனை போற்ற போற்ற எல்லா உயிரும் வாழும். இப்ப நான் பெரிய உயிர் கண்டு இறங்கணும்ல, அப்ப என்ன செய்யணும், இறைவனை போற்றணும்ல, போட்டினாதானே எல்லா உயிரும் வாழும். அப்ப நீங்க பாடுறதுனால சாமி ஒண்ணும் கண்டுக்கூட போக கிடையாது. போட்டுனா உங்க உயிருக்கு நல்லது. சாமி எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாரு. எல்லா வழிபாடுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க செய்யக்கூடிய பூசை எல்லாமே யாருக்காக, உங்க உயிர் கிடைத்தேறுவதற்காக நீங்க செய்யறீங்க. நீ செய்யறதுனால சாமி உங்க ஒண்ணு சொல்ல மாட்டாரு. ஆனா செஞ்சா உயிருக்கு உங்க உயிராகிய உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு சிவ பூஜை பண்ணா யாருக்கு நல்லது, நம்ம உயிர் கிடைத்திருவதற்கு, சிவபெருமானை மனம் ஒன்றுவதற்கு, வேற புறத்தில் செல்லாமல் இருப்பதற்கு இந்த வழிபாடு செய்தால் நீ என்னை வந்து அடைவாய். சாமி இந்த வழிபாடெல்லாம் நூல்கள்ல எழுதி வச்சுக்கிட்டார். அதன்படி செஞ்சா நம்ம மனம் ஒன்றும், இல்லைன்னா மனம் ஒன்றுவதற்கான வாய்ப்பு கிடையாது. டீச்சர் எல்லாம் எடுத்து அந்த நெறியில நிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் இறைவன் அருள் இல்லாம நம்ம நிக்க முடியாது. ரெண்டாவது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இந்த உயிர் அடங்குவதற்காக, புறத்தில் மனம் செலுத்தாமல் இருப்பதற்காக இத்தனை வழிபாடு சாமி வச்சிருக்காரு. பூ எல்லாம் எப்படி பறிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? பூ யாராவது பறிச்சிருக்கீங்களா? நீங்க என்னது பூவா, என்னதுங்க நாங்க பாடலாம் செய்வோம் அப்படிங்கிறீங்களா? பூ கட்டாயமா பணி செய்யணும். நேற்று கூட சொற்பொழிவுல சொன்னேன், அந்த சகமலால் அடிமை இல்லை, தாளலால் துணையும் இல்லை. நான் சொல்றேன், அப்ப சாமி சொல்றாரு, சகமலால் அடிமை இல்லை, தாளலால் துணையும் இல்லை, நகமலாம் தேய, நகமலாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி, முகமலாம் கண்ணீர் மல்கமும் தொண்டர் பணிந்தேத்தும், அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. பாட்ட சொல்றாரா? நகம் பெய்கிற அளவுக்கு பூ பறிக்கணுமா? காலையில அந்த சிவ படிக்கிறாங்க யாரு,
சிவனிஸ்வா வந்து காலையில வீடு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம பெருமாள்பட்டி எங்க இருக்கு, அங்க இருந்து காலையில நடந்தே வந்து பூ பறிச்சு கொடுத்துட்டு போறாங்க. உண்மையா அது ரொம்ப சிறப்பு. நம்மள ரொம்ப வரவேற்கத்தக்கது இதெல்லாம். எல்லாரும் வாக்கிங் எதுக்கு போறாங்க? சும்மா சுத்துவாங்க. ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியா. சில பேர் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஊர்க்கதை பேசுறதுக்காகவே என்ன செய்யறாங்க, காலையில வெள்ளத்துல எதிர்த்து ரத வீதியை கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் சரி சாமி பத்தி பேசினா பிரச்சனை இல்லை. என்ன செய்வாங்க, அடுத்தவங்க வீட்டு கதையை பூரா பேசிக்கிட்டு இருப்பாங்க, பூரா வெளியே ஏற்றி கொண்டிருப்பாங்க. அதுக்கு என்ன செய்யலாம், கோயிலையாவது சுத்தலாம், தப்பு கிடையாது. கோயில 5 தடவை சுத்தினாலும் புண்ணியமாவது கிடைக்கும். ஏழுடைய திருக்கோயில் எத்தனை தடவை சுத்தணும்? திருக்கோயில் எத்தனை முறை சுத்தணும்? 3 தடவை சுத்தினா சிறப்பு. அதை விட சிறப்பு என்னன்னா 5 முறை. இறைவன் திருக்கோயில 5 முறை சுற்றினால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு நூல்கள் சொல்லுது. காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம், தூர சரீரம், சூக்கும சரீரம் என்கின்ற பஞ்ச உடல் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் இறைவனை 5 முறை வலம் வர வேண்டும் அப்படின்னு நூல் சொல்லுது. புரிஞ்சிச்சா? இனிமே எத்தனை தடவை சுத்தி கும்பிடுவீங்க? 5. சரி சுத்த முடியல, எனக்கு ரொம்ப உடல் இதா இருக்குங்க அப்படின்னா நின்ன இடத்துல இருந்து 5 வரை சுத்தணும். இது கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கு. நிறைய பேர் என்னன்னா அந்த சாப்பிட்டா எது இருக்கோ அதுதான் அதை சொல்ல கூடாதுன்னு பார்த்தேன், வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய வயசானவங்க இருக்கீங்க. அதனால நின்ன இடத்துல இருந்துட்டு என்ன செய்யுங்க, இறைவனை சுத்துவது போல பாவனை பண்ணிக்கிட்டே என்ன செய்யணும், நின்ன இடத்துல இருந்து 5 மாசம். வலதுபுறமாக சுத்தினால் நல்லா தெரியும், வலதுபுறமாக சுத்தினால் போக காண்மீங்கள், இடதுபுறமாக சுத்தினால் முக்தி காண்மீங்கள். துறவிகள்லாம் இடதுபுறமா சுத்துவாங்க, நம்மளும் எப்படி சுத்தணும், வலதுபுறமாக சுத்தணும். இப்படிலாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது நூல்களை படிச்சா தெரியும். நமக்கு இந்த சைவ வினா விடை நமக்கு இதெல்லாம் பார்த்து சொல்லணும். சரி, அப்படி இந்த பாட்டுல நம்ம இது சொன்னோம்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை பத்தி சொன்னோம்னா டாபிக் போய்கிட்டே இருக்கும். அப்படி நகமலம் பெய்ய கையால் நாள் மலர் தொழுதுவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் தொண்டர் பணிந்து ஏத்தும் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கே என்று சொல்வதற்கு நிறைய திருக்கோயிலுக்கெல்லாம் வந்தா மலர்கள் பறித்து இறைவனுக்கு சாத்தி மகிழ வேண்டும். கொஞ்சம் இதெல்லாம் வழிபாடு சாமி ஆகமத்தில் எழுதி வைத்துள்ளார். சரி, அப்படி ஈரை யார் வளை கொண்டில் வவ்வினையே இந்த பெண்ணுடைய அந்த வல்வினையை நீக்கி இந்த பெண்ணுக்கு நீ அருள் செய்யக்கூடாதா என்று அந்த அடுத்த பாடல கேட்டாரு. ஒளி நீ சடையில் கறந்தாய் உலகம் பலி நீ திரிவாய் வழியில் புகழா மழி நீர் மருகள் மகிழ்வாயனை மெலிநீர் வயலாக்கவும் வேண்டினையே. ஒளி நீர் சடையில் அப்படின்னா முழங்குகின்ற அந்த கங்கை, ஒளி நீர்னா முழங்குகின்ற, நீர்னா கங்கைன்னு அர்த்தம். இந்த இடத்துல சாமியை பத்தி நீர்னு சொல்லிட்டாங்களே, அங்க வந்து கங்கை அப்படின்னு அர்த்தம். சாமி சடையில வச்சிருக்காரு, கங்கை வச்சிருக்காரு. கறந்தாய் அப்படின்னா அந்த சடையை என்ன செஞ்சிருக்காராம், கங்கை மறைத்து வைத்திருக்காராம். கறந்தாய்னா மறைத்தாய்னு அர்த்தம், மறைத்தாய். உலகம் பழி நீ திரிவாய், உலகம் உயிர் பெறுவதற்காக நீ செய்கிற பழியை ஏறி அது அந்த பிரம்ம கபாலத்தை கொண்டு பழி நீ திரிகின்றாய். சாமி பிரம்ம கபாலத்தை வச்சு என்ன செய்வாரா, பிச்சை பாத்திரம் வேண்டி போறாருல, அது யாருடைய கபாலம்னா பிரம்மாவுடைய ஒரு மண்டை ஓடதான் சாமி பிச்சை பாத்திரமாக ஏந்தி செல்கின்றார். அதுதான் அவருக்கு பிச்சை பாத்திரம். சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கு, எனக்கும் அதே 5 முகம் இருக்கு. நான் எதுக்கு சிவபெருமானை வணங்கணும்னு நினைச்சாரு யாரு, பிரம்மா. அந்த அகந்தை இருந்தது. உடனே சாமி பார்த்தாரு, பைரவரை பார்த்தாரு, பைரவர் உருன்னு போனாரு. அந்த 5ஆவது தலையை அப்படி ஒரு முறுக்கு முறுக்கி அப்படி துண்டை எடுத்து கையில ஒண்ணு கொடுத்துட்டாரு சாமி. இப்ப எத்தனை முகம் ஆச்சு அவருக்கு? அதுல இருந்து பிரம்மாவுக்கு எத்தனை முகன்? 4 முகன் பேரு. பிரம்ம பூலோகத்துல என்ன எதை வந்தாரு தெரியுமா உங்களுக்கு? பிரம்ம பூலோகத்துல வள்ளுவராக வந்தார். நீங்க இப்பயும் நீங்க 6ஆம் கிளாஸ் புக்கில் நீங்க எடுத்து போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வள்ளுவரின் இயற்பெயர் எடுத்துக்கோங்க, 4 முகன் போட்டிருக்கும். பிரம்மாவுடைய பிறப்பு தான் திருவள்ளுவர், சரஸ்வதியுடைய பிறப்பு தான் அவை. இப்படி நிறைய எல்லா தெய்வத்துக்கும் பிறப்பு உண்டு. சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் பிறப்பு இல்லாம. அப்படி ஒளி நீ சடையில் கறந்தாய் உலகம் பழி நீ திரிவாய் பழியில் புகழாய். பெருமானே நீ எப்படி பண்றவனா, குற்றமற்ற புகழை உடையவன். பழியில் புகழாய்னா என்ன அர்த்தம், நீ குற்றமற்ற புகழை உடையவன். எல்லாரும் புகழ்ந்தாலும் பின்னாடி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஒருத்தர் புகழான்னு வச்சுக்கோங்க, உங்க மாதிரி ஒரு ஆள் உண்டாங்க அப்படின்னு வெளியில சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள என்ன நினைப்பாங்க, உனக்கெல்லாம் மரியாதை செலுத்த வேண்டியது அப்படின்னு உள்ளுக்குள்ள என்ன செய்வாங்க. இந்த உலகத்தில் உள்ள புகழெல்லாம் இப்படி இருக்கும், ஆனா இறைவனுடைய புகழ் அப்படி கிடையாது. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இறைவனுடைய புகழ் கொஞ்சம் கூட மாற்றமாகாது. அவனுடைய புகழுக்கு எந்த விதத்திலையும் பங்கம் வரைய. அவன் குற்றமற்ற புகழை உடையவன். ஏன் அப்படின்னா
நீதி தேவதைகளே, அதாவது தர்ம தேவதைகளே அவனை தாங்கி இருக்கின்ற காரணத்தினால், அவன் நீதிநிலை தவறாத காரணத்தினால் எல்லா உயிருக்கும் கரெக்டா இந்தந்த நேரத்துல இந்த வினை பயனை ஊட்ட வேண்டும் என்கின்ற அந்த திறன் சிவபெருமான் ஒருவரை தவிர அது யாருக்கும் அந்த இது கிடையாது. அதனால சாமி எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கும். பலியில் குற்றமற்ற புகழை உடையவனே, பலி நீர்மருகள் மகிழ் வாய்வனை மெழுநீராக்கவும் வேண்டினையே. நீர் நிறைந்த அந்த மருகளை உடைய, மலிநீர் மருகள்னா நீரை நிறைந்த நீரை உடைய அந்த மருகள். ஏன்னா அப்படி நிறைய நீர் இருந்தாதான் என்ன வரும், பூக்கள் எல்லாம் அங்கே பூக்கும். அதிகமாக பூக்கக்கூடிய மலர் எதுனா குவளை மலர் தான் அங்க அதிகமாக பூக்கின்றது. எங்க திருமருகள் என்ற தளத்தில். அப்படிப்பட்ட பெருமானே, நான் கங்கையை தலையில் வைத்திருக்கக்கூடிய பெருமானே, இந்த உலகத்தை எல்லாம் மறைத்து பழி நீத்து இந்த உயிர் எதுக்காக சாமி, இந்த உலகம் முழுவதற்காக எதுக்காக சாமி பழித்து இருக்கின்றார் என்று சொன்னால் நம்மளுடைய வினைகளை வாங்குவதற்காக. சாமி பிச்சை பாத்திரம் ஏந்துறாருல, அது எதுக்காக அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய வினைகளை வாங்குவதற்காக சாமி பிச்சை பாத்திரம் ஏந்து. சாமி தான் வருவாரா, மற்றவங்க வரமாட்டாங்களா? யார் எந்த உருவத்தினாலும் சாமி நம்ம வீட்டுல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாலியா இருக்குப்பா அப்படி சிலவங்க ஒரு, அதாவது அவங்க மன வருத்தப்படும்படியில சொல்ற ஆளுகளும் அப்படின்னு பார்த்திருக்கேன். கொஞ்சம் கூட மதிக்காம போ இடத்த காய் பண்ணு அப்படின்னு சொல்ற ஆளை பார்த்திருக்கேன். கைச்சொலியா இருக்கு கிளம்பா அப்படின்னு சொல்ற ஆளை பார்த்திருக்கேன். இருக்குன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன செய்யணும்னா எந்த அளவு பிறருக்கு கொடுப்பது. இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட துட்டு இல்லை, போடுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா பெருமானே யார் மூலியமாவது அந்த உயிருக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சா கூட போதுமா. இல்லைனாலும் அவர்களுக்கு நினைத்தால் கொடுத்தால் கூட, கொடுப்பதாக பாவித்து கொண்டு நினைத்தாலே போதும் அப்படின்னு நமக்கு ஆத்தி சூடி சொல்லுது. ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு, அதுல 6 சிரம். அடுத்து சொல்லுங்க, இருக்கிறத கொடுங்க. இயல்வது கரையில இருக்கிறத கொடுங்க. அடுத்தது ஒருத்தர் கொடுக்கறத தடுக்காம இருங்க, அதையா செய்யுங்க. ஒண்ணு ஒருத்தர் நீங்க உங்களால என்றதை கொடுங்க, இல்ல ஒருத்தர் கொடுக்கவ இந்த மாதிரி ஒரு இடிச்சுட்டு கைகால நல்லா தானே இருக்கு, இவனுக்கு போய் நீ போட்டுக்கிட்டு இருக்க, நீ அப்படி ஆகுல, அப்படி செய்யக்கூடாதான். ஒருத்தர் கொடுக்கறத போய் என்ன செய்யக்கூடாதா, தடுக்க கூடாதுன்னு சொல்லுது, நூல் சொல்லுது. தடுக்கலாமா? இனிமே யாரு கொடுக்கறது என்ன செய்யாதீங்க. ஒருத்தர் அன்னதானத்துக்கு கொடுக்கணும்னு வருவாரு, அன்னதானத்துக்கு இங்க போய் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, போய் யாரையும் தடுக்கக்கூடாது. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவர் உதவினர் எவரவருக்கு உதவினர் எல்லாம் சிவன் செயல் என்று விட்டுறணும். ஈசனை ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானால் நோக்குவதின் யான் பிறர் நொந்து யாரையும் நீ என்ன செய்ய வேண்டாம், நொந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஈசன் செயல் என்று அதை விட்டு விடுங்க. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சாமி பார்த்துக்குவாரு, நமக்கு அந்த வேலை கிடையாது. கொஞ்சம் சரி. அப்படி இந்த பாட்டுல பெருமானே, இந்த பெண்ணை நீ மையல் ஆக்கக்கூடாது பெருமானே, இந்த பெண்ணுடைய அலுவலர் உனக்கு கேட்கவில்லையா, இவனுக்கு நீ அருள் செய்யக்கூடாதா, நீ எப்படிப்பட்ட பெருமான் என்றால் எல்லா உயிர்களுடைய வினைகளையும் வாங்கக்கூடிய பழி நீ திரிகின்றாயே, அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு இந்த பாட்டுல சொல்றாரு. துணி நீல வண்ணம் முகில் தோன்றி என்ன மணி நீல கண்டம் உடையாய் மருகள் அணி நீல வண்டார் குழலாய் இவர்கள் அணி நீல வந்தன் வாக்கினையே. அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, துணி நீல வண்ணம் அப்படின்னா தெளிந்த நீல நிறமுடைய முகில் முகில்னா மேகம், மேகங்கள் தோன்றி என்ன, மேகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நீல கலரா இருக்கும் பாத்திருக்கீங்களா, அதே போல சிவபெருமானுடைய கண்டம் எப்படி இருக்கு, நீல கண்டமா இருக்கு. அப்ப சாமி எங்க வச்சு ஓமானம் சொல்றாரு பாருங்க, ஞானசம்பந்தம் எப்படி அங்க வானத்துல நீளம் வண்ணம் இருக்கோ அதே போல கழுத்தில் எப்படி இருக்கு அந்த நீல வண்ணம் உனக்கு தெரிகின்றது. மணி நீல கண்டம் உடையாய். அதான் இந்த உலகத்துல சிவபெருமான் படத்தை நீங்க வரைஞ்சதை பார்த்திருக்கீங்களா? நம்ம வைத்தியநாத சாமி கோயிலே அப்படி வரைஞ்சிருந்தாங்க. அப்படின்னு போய் சொன்னேன், தம்பி உங்க வேலையை மட்டும் பாருங்க தம்பி அப்படின்ட்டாங்க. நான் சாமி என்ன செய்யக்கூடாது, நீல கலரா வரையக்கூடாது, குற்றம். சாமி எப்படிப்பட்ட பொருள், செம்பொருள், சிவப்பா இருக்கணும். சாமி படம் வரைஞ்சா செக்க செவியேன்னு இருக்கணும். சாமிய கண்டம் மட்டும்தான் நீல கலரா வரையணும், மற்றபடி சாமி எப்படி வரையணும், செக்க செவியன். சாமி எப்படிப்பட்ட பொருள், செம்பொருள். செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமான். பிறப்பு என்னும் பேரமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது. இந்த பிறப்பு நீங்க செம்பொருளாகிய சிவபெருமானை சார்ந்தாதான் முடியும்.
அப்ப செம்பொருள்லாம் யாரு? என் குண பஞ்சரணி அப்படிம்பாரு இதுல. 8 குணமுடைய இறைவனும் அவர் தான், செம்பொருளும் அவர் தான். இப்படி எல்லா நிலையிலையும் சாமியை போற்றுவது நமது நூல்கள். அப்படி சாமியை நீங்க வரையும் போது எப்படி வரணும்? சிகப்பு கலரா வரையணும். அந்த கண்டத்தை மட்டும்தான் நீல கலராக வரையணும். ஏன்னா சாமி நீலகண்டன். அப்படி நீலகண்டம் உடையாய் பெருமானே, நீ அந்த முகில் எப்படி நீல கலராக இருக்கின்றதோ உன்னுடைய கண்டமும் நீல கண்டமாக விளங்குகின்றது. அப்படிப்பட்ட அதை உடையாய் இருக்கக்கூடிய மருகல் பெருமானே, தனி நீல வண்டால் குழலால் இவள் தன் அணி நீல உன் கண் அயர்வாக்கிறியே. இந்த பெண் கண் கலங்குமாறு அயர்வாக்கிறியே, அயர்வாக ஆக்கி விடலாமா பெருமானே என்று இந்த பாட்டுல அப்படியே ரொம்ப இறங்கி 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 வர்றாரு. யாருக்காக பாடுறாரு? இவருக்காக பாடுறாரு. பிற உயிர் கண்டு இறங்கி பாடுறாரு. அதனால நாம திருக்கோயிலுக்கு போகும்போது யாராவது ஒரு உயிர் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அந்த உயிருக்கு உண்டான இதை நீக்கி விட்டுதான் நம்ம எங்க போகணும்? திருக்கோயிலுக்கே போம். இதெல்லாம் நமக்கு சான்று. ஞானசம்பந்த பெருமான் எப்படிலாம் வழிபாடு செய்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இப்ப ஏற்கனவே விடிந்தால் திருமணம் நடக்க வேண்டியது. இப்ப இரவுல இந்த பையன் இறந்து போயிட்டான். அதனால ஞானசம்பந்த பெருமான் வந்து பாடுறாரு. ஆகையினாலே இந்த பதிகம் தடைப்பட்ட திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இந்த பதிகத்தை பாடுறா என்ன உண்டாகும்? தடைப்பட்ட திருமணமும் மீண்டும் நடக்கும். புரியுது உங்களுக்கு? அப்படிப்பட்ட பதிகம் இந்த பதிகம் எல்லாருக்குமே பொதுவான், எல்லாருக்குமே பொதுவான். அவங்க நல்ல கேள்வி கேட்காங்க. இது ஆண்களுக்கு, இது பெண் அழுகுதா, ரைட்டு ஓகே. உண்மையில நல்ல கேள்வி, அருமையா கேள்வி கேட்டாங்க. அது பொண்ணு அழுகுதா, ஆணை அவர் இறந்து கிடக்காது. கரெக்டா கேள்வி, கரெக்டான கேள்வி. அப்படிதான் கேட்கணும். கேள்வி நிறைய கேட்கதான் என்ன உண்டாகும்? அறிவுல தெளிவு வரும். அடின்னு இப்ப சொற்பொழி பேசிக்கிட்டு இருக்கேன்ல, முன்னாடி அடின்னு எப்படி இருந்தேன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் எதிர்த்து ஓடிடுவீங்க. ஏன் அடினுக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் வரும். எதுக்கு எடுத்தாலும் யார்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், இது என்ன இது என்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்துதான் இப்ப சொற்பொழி பேசுற அளவுக்கு சாமி வச்சிருக்காரு. சொல்லலாம், இது வந்துட்டு ஓடுவாங்க அடின்னு பார்த்தா. அந்த அளவுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அடின்னு வந்து. சரி, எல்லாம் இறைவனுடைய அருளால சரி நம்மளை பேசுமாறு சிவபெருமான் வைத்திருக்கின்றார். சரி, அப்படி அணி நீல ஒன்கண் அயர்வாய் பெருமானே, இந்த பெண்ணுடைய அயர்வை நீ நீக்க வேண்டாமா என்று அந்த பாடல இருக்கிறார். அடுத்த பாடல என்ன சொல்றாருன்னா, பலரும் வரவ படுவாய் சடைமேல் மலரும் பிறை ஒன்றுடையாய் மருகன் உலரும் தனையும் துயிலால் உடைவன் அலரும் வருமோ அடியாள். இவனே ஒரு அடியாவே ஆகிட்டார். கடைசி எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணாரு? இவன் ஒரு அடியாள் ஆயிடுச்சு. அடியார் அடியாள். இப்ப யாரு அழுகுறா? அந்த பெண்ணு தான் அழுகுறா. அப்ப அவருக்கு என்ன சொன்னாரு? அடியாள் அப்படின்னாரு. இப்ப ஆண்கள் என்ன சொல்லுவாங்க? அடியார் அப்படின்னாங்க. அடியாள் அப்படின்னாரு. பலரும் பரவ படுவாய். யாரு பலரும் பரவி போற்றக்கூடிய பெருமானே, எல்லா வெறும் யாரை போட்டுவாங்க அப்படின்னா சிவபெருமான் ஒருவரை தான் போட்டுவாங்க, வேற யாரையும். மலரும் பிறை. அந்த பிறை எப்படிப்பட்ட பிறைன்னா வளர்கின்ற பிறை. அதனால மலரும் பிறை அப்படின்னாரு. சிவபெருமான் அருள் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிறையானது வளர்ந்து கொண்டே சென்ற காரணத்தினால் இது மலரும் பிறை அப்படின்னாரு. இல்லைன்னா தேய்பிறைன்னு சொல்லியிருக்கணும். ஆனா யாருனால தேய்ந்தது? அந்த தட்சனுடைய சாபத்தினால் முழு நிலவானது சிறிது சிறிதாக தேய்ந்து அந்த 3ஆம் பிறை வருகின்ற நேரத்துல நேர பிரம்மாட்ட போனாரு, ஆகாது ஆகாதுன்னாரு. விஷ்ணுட்ட போனாரு, ஆகாது ஆகாதுன்னாரு. கடைசி எங்க போனாரு? சிவபெருமானுடைய திருவடியில் போய் சென்று விழுந்தார். திருவடியில் விழுந்தவனை சிவபெருமான் என்ன பண்ணாரு? தன்னுடைய சிரசில் தூக்கி. அதனால உழவ முடியலையா சந்திரனால. முழு கலையும் தேய்த்து அந்த 3ஆம் பிறை வர நேரத்துல, அந்த 3ஆம் பிறையை தேய்க்கிற நேரத்துல சிவபெருமானை வந்து தஞ்சமடைந்த காரணத்தினால் அந்த உழவ முடியாத அந்த சந்திரனை சிவபெருமான் தலையில் வைத்து நீ வாட்டு உழவுப்பா அப்படின்ட்டார். அதான் நிலவு உலாவிய நீர்மலி வேணி. உலகெல்லாம் உணர்ந்து கரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணி, நீ வாட்டு உழவுப்பா அப்படின்னு சடையில போய் நீ வாட்டு உழவு அப்படின்ட்டார். ரெண்டாவது, அந்த தேர்ந்ததுக்கு அப்புறம் சாமியுடைய பெரும் கருணையினால் அவனுக்கு அருள் செய்து முழு நிலவாக ஆக்கினார். அது மலரும் பிறையாக ஆக்கினார். எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி பாருங்க. யாராவது ரொம்ப நொடிச்சு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சிவபெருமானை வழிபாடு செய்தால் சாமி என்ன பண்ணுவாரு? மறுபடியும் அப்படியே வளர வச்சு சாமி எப்படி இந்த பிறைக்கு அருள் கொடுத்தாரோ அதே போல யாரையும் சாமியை வழிபாடு செய்கின்றவர்களை அவர்கள் கீழே கொண்டு போனதா சரித்திரமே கிடையாது. தெய்வம் வழிபாடு செய்யறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? மிக உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். அவர்கள் சிவத்தை தவிர வேற எதையும் சிந்திக்க மாட்டார்கள். மனமுண்டு யார் இறைவனை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களை உயர்ந்த நிலையில் இறைவன் வைத்திருக்கும். நாம எப்படி இருக்கோம்னா, ஒரு பக்கம் சிவபெருமான், ஒரு பக்கம் உலகம். இப்படி
2 காலையும் 2 நம்ம காலையில ஒரு நேரம் வந்து சாமி வழிபாடு பண்றோமா? 24 நேரம் இங்க இருக்குமா? இல்ல. ஆனா ஏன்னா நமக்கு குழந்தைகள், குட்டிகள், நிறைய பாட்டு ஜோடிகள்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் இறைவனுடைய கருணை, நீங்க வீட்டுல இருந்தே சிவத்தை நினைக்கலாம். காலையில அடுப்பு பத்த வைக்கும் போது சிவாய நம்ம அப்படின்னு பத்த வைக்கலாம்ல, இறைவனை நினைக்கலாம்ல. எந்த நிலையிலும் நீங்க நினைக்கலாம். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்தான் மறவாமை பொருள். துண்ணி வேடம் தன்னை துறவாக தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை அடைகிறார். எந்த நிலையும் சாமிய நினைந்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இந்த உலகத்துல, ஆனா சிவபெருமானம் மறக்கக்கூடாது. சங்கரன் தாள் மறவாமை. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அதுக்காக தப்பு செஞ்சிடாங்க. ஏன்னா அப்படியா என்ன வேணாலும் செஞ்சிடலாமா? செஞ்சிடக்கூடாது, தவறு செய்ய தெரிஞ்சிடக்கூடாது. சாமியை நினைந்து கொண்டே இருக்கும், அவனுடைய திருவடியை நினைந்து கொண்டு உங்களுடைய கடமை செஞ்சுட்டே இருங்க. அதுல தவறாக இருந்தாலும் கூட சிவபெருமான் அதை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா நீங்க செய்கின்ற செயல் எல்லாம் சிவன் செயல் என்று செய்யும் போது அது தவறாக இருந்தாலும் கூட சாமி என்ன பண்றாரு, அது தன் செயலாக ஏற்றுக்கொண்டு அந்த உயிருக்கு அருள் செய்கின்றார். அப்படி சண்டீச நாயனார் தன்னோட அப்பா காலை வெட்டினார். ஆனா அவர் என்ன செய்யல, தன் செயலா நினைக்கிறார், இறைவன் செயல் நினைச்சு செஞ்சாரு. அது என்ன மாறிடுச்சு, புண்ணியமா மாறிடுச்சு. இறைவனை மறந்து தச்சன் வேள்வி செஞ்சான், இறைவனை மறந்து செஞ்சதுனால வேள்வி புனிதமானது. ஆனா புனிதமான வேள்வி என்ன ஆயிடுச்சு, தீமையாக முடிந்தது. நரனில் பாலன் செய்த தீமையும் நன்மையாயிட்டு அப்படின்னு சித்தியார் சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலையில இறைவனை மறந்து செய்த புண்ணியம் கூட என்னதான் மாறிடும், பாவமாக மாறிடும். இறைவனை நினைந்து செய்யக்கூடிய பாவம் கூட என்னதான் மாறிடும், புண்ணியமாக மாறிடும். ஆகையினாலே ஒவ்வொரு நிலையிலும் ஈசனை நினைந்து எந்த ஒரு காரியம் செய்யுங்கள், உங்களுக்கு என்ன உண்டாகும், அது நன்மையே உங்களுக்கு. நீங்க தர்மம் செய்யறது கூட நீங்க கரெக்டா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. உங்க அறிவை கொண்டு நீங்க எதை செய்தாலும் அதுக்கு மாற்று கருத்தா தான் இருக்கும். உங்க அறிவை கொண்டு நீங்க எதையுமே புண்ணியம்னு நினைக்க முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டா பாவமாக கூட முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவபெருமானுக்கு தான் அந்த கணக்கு தெரியும். நம்ம அறிவை கொண்டு, ஏன்னா நம்ம செய்யும் போது என்ன செய்வோம் தெரியுமா, நான் செஞ்சேங்கிற உணர்வோடு செய்வோம். அதனால அதுக்கு பிழை உண்டு, அதுக்கு மார்க் கம்மியாயிரும். செஞ்ச புண்ணியத்துக்கு மதிப்பு உண்டு, ஆனா மார்க் கம்மியாயிரும். புரிஞ்சா உங்களுக்கு? அதனால எல்லா செயலும் இறைவன் செயல் என்று நினைந்து நினைந்து செய்யும். இந்த துளசியோളം பார்த்தீங்கன்னா எப்பதான் சிவபெருமான் திருவருள் சிவபெருமான் திருவருள்னே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லி பழகணும் எல்லாருமே. நம்ம அடியார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கோயிலெல்லாம் யாரை கேட்டாலும் பாருங்க, எல்லாம் சிவபெருமான் திருவருள் திருவருள்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அப்படிதான், சிவபெருமான் எல்லாம் சிவபெருமான் திருவருள் அப்படிப்பாங்க. இப்படி எந்த ஒரு செயலை செய்தாலும் சிவபெருமான் திருவருள் என்று செய்தால் அதுக்கு என்ன வராது, அதுக்கு தீமையோ நன்மையோ வராது, ரெண்டுமே வராது. நன்மையும் வராது, தீமையும் வராது. ரெண்டு என்ன வந்துடும், பிறவி வந்துடும். இரு சேர் இருவனையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்றாருல்ல. இருவனையும் சேராம இருக்கணும்னா பொருள் நூலாகிய சாத்திரத்தையும் புகழ் நூலாகிய திருமுறையும் பாடினால் ஒழிய நாம் என்ன செய்ய முடியாது, இருவினையிலிருந்து நீங்க முடியாது. பொருள் நூல் எது, சித்தாந்தம். புகழ் நூல் எது, திருமுறை. இது ரெண்டையுமே என்ன செய்யணும், கற்க வேண்டும். நாங்க திருமுறை பாடுறோம் ஆனா சித்தாந்தத்துல எல்லாம் சேரலையே அப்படின்னா உடனே என்ன செஞ்சீங்க, சித்தாந்தத்துல சேர ஆரம்பிச்சிருங்க. கிளாஸுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும், எல்லாரும் கேட்டு பயனடையும். சித்தாந்தம் கண்டிப்பா கற்கணும். ஏன்னா இறைவன் எல்லா நிலையிலையும் அந்த சித்தாந்தத்துல வச்சு சாமி சொல்லியிருக்காரு. தட்சிணாமூர்த்தி கையில 7 வச்சிருக்காரா, தட்சிணாமூர்த்தி யாரு, அவர் கையில 7 வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த 7 தான் சித்தாந்தமா படிக்கணும். சிவஞான போதம்னு பேரு. அந்த சிவஞான போதத்தை சாமி வச்சுக்கும்போது மாணிக்கவாச பெருமான் அப்படியே மதுரையில இருந்து அப்படியே கிளம்பி போறாரு. அங்கே சாமி அங்க திருப்பரந்துரையில தடுத்தார் கொள்வதற்காக அங்க உட்கார்ந்துருக்காரு. உடனே ஏதோ ஒரு குரல் கேட்கின்றது, ஒருத்தரை போய் பார்த்துட்டு வர சொன்னார். யார கூட வந்து காவலாளர் ஒருத்தரை போய் பார்த்துட்டு வச்சுனாரு. ஏதோ சத்தம் போய் பார்த்துட்டு அப்படின்னதும் அவர் நேரம் அப்படி போய் பார்த்துட்டு, அவர் ரொம்ப புண்ணியம் செஞ்சவர், அந்த காவலாளி ரொம்ப புண்ணியம் செஞ்சவர். போய் பார்த்துட்டு விறுவிறுன்னு மாணிக்காசர் சொன்னார், அமைச்சரே அங்க ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னாரு. அது உண்மையிலே யாரு, சிவபெருமான் தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, சிவபெருமான் மாதிரியே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னதும் உடனே மாணிக்கவாசர் போனார். போய் சாமி அந்த கையில வச்சிருக்கீங்க அது என்னன்னு கேட்டார். அப்ப சிவபெருமான் சொன்னாரு, சிவஞான போதம் அப்படின்னு. என்ன சொன்னாரு, சிவஞான போதம். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன, இதை நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்றால் நீங்களே என்னுடைய குருநாதராக ஆவீர்கள்.
ஏன்னா குருவுக்காக இயங்குறாரு மாணிக்கவாசர். அப்படி ஏங்கி கொண்டிருக்கும் போது இந்த கேள்வியை சிவபெருமான்ட்ட கேட்கிறாரு. சாமி அப்படி பொறுமையா பதில் சொன்னாரு. இப்படி முத்திரை வச்சு இப்படி கையில வச்சிருந்தார். வச்சு சிவம் என்றால் ஒப்புயர்வற்றது, நிலையானது. சாமி அடுத்த கொஸ்டின், ஞானம் அதை பற்றி அறிவது அப்படின்னாரு. சாமி வேகம் அதை பற்றி தெளிவது அப்படின்னாரு. சாமி அப்படின்னு கீழே விழுந்தாரு. யாரு? மாணிக்கவாசர் பெருமான். சிவனுடைய திருவடியில் விழுந்தவர் எந்திக்கவே இல்லை. 2 திருவடியும் சாமி தூக்கி அவருடைய திருவடியை எடுத்து மாணிக்கவாசர் பெருமானுடைய தலையில், இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன். அணையார் குணத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட குருநாதர் கிடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிவபெருமான் மாதிரி அதே மாதிரி நீங்க தீட்சை எடுத்த குருநாதர் எப்படி பார்க்கணும்? சிவமாக பாவிக்க வேண்டும். நம்ம மாதிரி ஆளா நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. குருவே சிவம் என கூறினன் நந்தி. அப்படி மலரும் ஒன்றுடையாய் மருதல், அப்படி ஒன்று ஒரு சந்திரனை வைத்திருக்கின்றாயே, அது மலர்கின்ற சந்திரனாச்சு, அதுக்கு எப்படி வாழ்வு கொடுத்தாய்? அந்த மலர்கின்ற சந்திரனுக்கு நீ வாழ்வு கொடுத்து பெருமானே, இந்த பெண்ணுக்கு நீ வாழ்வு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாரு? மருதல் பெருமான் கேட்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். புலரும் தனையும் துயிலோல் கூட இன்னும் என்ன செய்யல, இன்னும் தூங்கவே இல்லை அப்படின்னாரு. ஏன்னா விடிய விடிய அழுதுட்டு இருக்காங்க பெண்ணு, இன்னும் அவன் துயிலல. புலரும் விடிய வேற போகுது. புலரும் தனையும் துயிலால் கூடை போந்து அழகும் படுமோ, இவர் அழகின்றாரே இந்த அடியார், இவருடைய அழுகுறலை நீ கேட்கவில்லையா அப்படின்னு இந்த பாட்டு சொல்றாரு. புரியுதா? ஒவ்வொரு பாட்டுல எப்படி சொல்றாரு பாருங்க. சிவபெருமான் அப்படி சிவபெருமானையை சொல்லி இந்த அழுகுறலையை சொல்லி ஒரு பாட்டுல என்னென்ன வைக்க முடியுமோ அத்தனையும் வச்சிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா ஞானசம்பந்த பெருமானை மட்டும்தான் முடியும், நம்மளாலாம். ஏன்னா உள்ள இருந்து சாமி எடுத்து எடுத்து கொடுக்காரு. ஏன்னா இத்தனை பாட்டையும் பாடிட்டு அவர் என்ன பண்ணாரு ஞானசம்பந்த பெருமான்? அவர் பாட்டு என்ன சொன்னாரு? பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டுவம் கூட்டை உடைத்து அடியவர்க்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரை ஆகுக அப்படின்னாரு. சாமி நான் சொல்லல, எனக்குள்ள இருந்து என்ன செய்யற நீதான் சொல்லு. அருளாளர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. நாம ஒரு சொந்தமா ஒண்ணு எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? யானே எழுதியது அப்படிம்போம். இப்ப அந்த மதுரையில சாமி எழுதி கொடுத்தாருல, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் சொப்பாது கண்டது மொழியுமோ பயிரியது எளிய நட்பின் மயிரியர் செரியர் அறிவை பூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே. சாமி பாட்டு எழுதி கொடுத்தாச்சு. அது எங்க போயிடுச்சு? நக்கீரட்ட போயிடுச்சு. அந்த பாட்டுக்கு அவர் என்ன பண்ணாரு? குற்றம் இருக்குன்ட்டாரு. சிவரும் வந்தாரு, எப்பா குற்றம் எதிரப்பா இருக்குன்னாரு. சொல்லில் குற்றம் இல்லை, பொருளில் தான் குற்றம் உள்ளதுன்னாரு. இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அப்பயாவது விட்டுருக்கணும். அப்புறம் இயற்கையில கூந்தல மனம் இருக்கா இல்லையான்னு கேட்டதும் உடனே மனம் இருக்குன்னு சாமி சொல்ல, அவர் கிடையாது, செயற்கையாக பொருத்தினதுக்கு அப்புறம் தான் உண்டு அப்படின்னாரு. 2வது என்ன பண்ணாரு? எப்படி ஒண்ணுன்னா கேள்வி கேட்டுட்டே வந்தாரு. அவருடைய அகந்தையை பாருங்க, நக்கீரருடைய அகந்தை. நீ வணங்கக்கூடிய உமையம்மைக்கும் அதே நிலையோன்னு கேட்டாரு பாருங்க. அந்த ஆணவத்துல அவளுக்கும் அதே நிலைதான் அப்படின்னா பாருங்க. அப்பதான் சாமி நெட்டிக்கண்ணை கொண்டு எரிப்பாரு. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அம்பாளுக்கு செயற்கையாக பொருத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சாமி என்ன பண்ணாரு? நெட்டிக்கண்ணை கொண்டு எரித்து கொற்றாமரை குளத்தில் விட்டார். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு, பெருமானே நான் தெரியாம செய்து விட்டேன், அந்த தவறை உணர்ந்ததுக்கு அப்புறம் நீ தமிழ் கற்றுவா அப்படின்னாரு சாமி. இன்னும் உனக்கு படிப்பு பத்தாது, இன்னும் நீ இலக்கணம் படிச்சுட்டு வா அப்படின்னாரு சாமி. அதுக்கப்புறம் முருகப்பெருமான்கிட்ட போய் கற்று தேர்ந்து அதுக்கப்புறம் திருமுருகாற்றுப்படை இயற்றினார். கைலை பாதி காலத்தி பாதி இயற்றினார். இப்படி எண்ணற்ற நூல்களை இயற்றினார் நக்கீரதேவன். அதுக்கப்புறம் ஆணவமலை நீங்கினதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய புலவருங்கிற அந்த அகந்த அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா நம்மை விட வேற பெரிய புலவர்கள் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளே ஒரு புலவர், நமக்கே தெரியாத கொஸ்டின் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அந்த அகந்த. அதனாலதான் சாமி அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சிவபெருமானே வந்து கடிதம் எழுதி அந்த பாட்டை எழுதி கொடுத்தார். புரிஞ்சுச்சா? அந்த பாட்டு எல்லாத்துக்கும் தெரியுமா? நேர மதுரைக்கு போங்க, அந்த முத்தமிழ் சங்கம் இருக்கிற இடத்துல அப்படி சுத்தி வர்ற இடத்துல அந்த மூலையில முத்தமிழ் சங்கம் இருக்கிற இடத்துல அந்த பாட்டை எழுதி போட்டிருப்பாங்க. அடிக்கடி அங்க போய் தான் பாடுங்க அந்த பாட்டை. அடிக்க தெரியாது, அங்க போய் தான் அந்த பாட்டை படிச்சு எழுதி குடிச்சு வச்சு வந்து அதுக்கப்புறம் பாடிச்சு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது கெளிய நட்பின் மயிரியர் செரியர் அறிவை பூந்தலின் அறியவும் உழவும் நீ அறியும். நல்ல பாட்டுல இந்த மாதிரி யாரும் எழுத முடியும்? சிவபெருமானை தவிர வேற யாரும். அவரு அடியாருக்கு எளியன் சிட்டு அம்பளவன் கொற்றம் கொடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் விசை வேதமர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை. நல்ல பாட்டுல
அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக வழங்கக்கூடிய சிவபெருமான் எழுதுறாரு, அடியாருக்கு எளியன் அப்படிங்கிறாரு. நம்மள என்ன சொல்லணும்? அடியாருக்கு பொடியன் அப்படின்னு தான் எழுதணும் நம்ம ரோஸ் படி. ஆனா சாமி எப்படி எழுதுறாரு? அடியாருக்கு எளியன். சாமி என்னவா சொல்லலாம்ல, நான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்யா என்னையா அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா அப்படி சொல்லல, அடியாருக்கு. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி யாரு? அப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். சாமியுடைய புகழ் எண்ணற்ற புகழ். மணி எத்தனை? 7 ஆயிடுச்சா? அதான் நேரம் நான் பார்க்காம பேசுறேன்னா பேசிட்டே இருக்கேன், முடிச்சிடும். வலுவாழ் பெருமான் கடல் வாழ் ஜெயனா எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மறுவாள் உடையாள் மறுகள் பெருமான் தொழுவாள் இவரை துயராக்கினையே. இந்த பெண் என்ன செய்யறா? உன்னை வாழ்க வாழ்க அது கூட உனக்கு தெரியலையா சாமி அப்படின்னு. வலுவாழ் பெருமான் கடல் வாழ்கையனா, உன்னுடைய திருவடி வாழ்க வாழ்கன்னு இந்த பெண்ணு சொல்றாரே, வாழ்கையனா எழுவாள் நினைவா எழுதுறா, உன்னை பற்றி நினைக்கிறா, இரவு பகலும் உன்னை பற்றியே சிந்திச்சு கொண்டிருக்கின்றாள். அப்ப நீ என்ன செய்யணும்? அவருடைய தொழிலை நீ நிக்க கூடாதா அப்படின்னு இந்த வார்த்தை கேட்கும். மறுவாளுடையாய் மறுகள் பெருமான். சாமி என்ன செஞ்சிருக்காரு? மழுப்படைய வச்சிருக்காரு. சாமி மான் மழு வச்சிருக்காரு, பாத்துருக்கீங்களா? அந்த மான் மழு எதை குறிக்கும்? மானு. மானுக்கு எத்தனை கால் இருக்கு? மானுக்கு எத்தனை காலு? எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறாங்க. விலங்குகளுக்கு பொதுவாகவே எத்தனை கால் இருக்கும்? 4 தான் இருக்கும். இதுக்கு அடியில் ஒரு விட்டு சொற்படி முன்னாடி கேட்டு போது இப்படிதான் ஒருத்தன் கேட்டாங்க, நான் மானுக்கு எத்தனை கால் அப்படின்னு. ஒருத்தர் 3 அப்படின்னாரு. எல்லாம் திடீர்னு கேட்டோம் 3 அப்படின்ட்டு. ஏன்னா விலங்குகளுக்கு பொதுவாக எத்தனை கால் இருக்கும்? 4 கால் தான். ஏன்னா அது வேதங்களை குறிக்கக்கூடியது. சிவபெருமான் வேதங்களுக்கு உதாரணமா தான் அந்த மான சாமி கையில வச்சுட்டார். அப்படி மழுவை வைத்திருக்கக்கூடிய பெருமானே, தொழுவாளிகளை துயராக்கினேன். இவளை என்ன செஞ்சிருக்க? துயராக்கி விடக்கூடாது பெருமானே என்று இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்த பாட்டு, இலங்கைக்கு இறைவன் விலங்கல் எடுப்ப துளங்கொள் விரலொன்றும் தோன்றலனா வளங்கொள் மது தோல் மருகள் பெருமான் அலங்கள் இவளை அலராக்கினையே. பெருமானே இந்த எழுத்திரா தெரியுமா? இந்த இலங்கைக்கு இறைவனாக விளங்கக்கூடிய விலங்கல் எடுப்ப அவன் என்ன செஞ்சான்? அந்த கைலை மலையை பேர்த்து எடுக்கும் போது அவனுடைய கால் விரலை நீ ஊன்றி அவனுக்கே நீ அருள் செய்த பெருமான். யாருக்கு? இலங்கை மன்னனாக இருக்கக்கூடிய ராவணனுக்கே அருள் செய்ய பெருமான். இவனுக்கு நீ அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்க. அவன் என்ன பண்ணா? இலங்கை மன்னனாக இருக்கக்கூடிய அவர் கைலாய மலை அப்படி பேர்த்து எடுத்தாரு பாருங்க. சாமி என்ன பண்ணாரு? அந்த லேச பிரஸ்தம் பண்ணாரு, ரொம்ப அழுத்தெல்லாம் தெரியும், கால் விரல லேச ஊன்றினாரு, அவ்வளவுதான். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கமையில் தலங்கொள் கால் விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாய. அப்ப அவன் என்ன சொன்னானா? நமச்சிவாய சொன்னானா. அதனால சாமி என்ன பண்ணாராம்? 2வது, அந்த நேரத்துல வாகிச முனிவராக திகழ்ந்த அப்பர் சுவாமிகள் என்ன பண்ணாரு? அவருக்கு ஒரு ஐடியா சொன்னாரு. சிவபெருமானை சாமகானம் பாடினால் உன்னை விட்டுருவாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும் அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய 10 தலையில ஒரு மண்டை அப்படி எடுத்தாரு. எடுத்து வீணையுடைய மண்டையாக ஆக்கினார். தன்னுடைய நரம்புகளை எல்லாம் எடுத்து அப்படி இழைத்து வீணையாக மீட்டி சாமகானம் பாடினார். சிவபெருமான் அவரை விட்டுட்டாரு. பாடுனா சிவபெருமான் என்ன செஞ்சிருவாரு? எல்லாத்தையும் பொறுத்திருக்காரு. வெளியே கூட என்ன செஞ்சிருவாராம்? அதுக்காக குற்றம் செஞ்சுட்டு ஒரு பாட்டு பாடினா போது பாடுனா சிவபெருமான் எண்ணற்ற அருளை நமக்கு செய்வார். அப்படி அந்த சாமகானம் பாடினார். சிவபெருமான் என்ன பண்ணாரா? அவரை பாடி என்ன பண்ணாரு? 2 விதமான அருள் செய்தார். ஒன்று, ராவண ஈஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்தார். 2வது, சந்திரவாகனம் என்ற வாளை கொடுத்தார். இப்ப ராவணன் அழிக்க முடியுமானா? அழிக்க முடியாது. ஆனா எதனால் அவன் அழிந்தான் என்றால், மாட்டான் மனைவியை விரும்பிய காரணத்தினாலும், 2வது அந்த சந்திரவாகன வாளை வைத்து ஜடாயுவை வெட்டிய காரணத்தினாலும். ஜடாயு என்ன செஞ்சாரு? அந்த வாளை வச்சு வெட்டினதுனால அது வேலை செய்யாம போயிடுச்சு. மாட்டானவனை விரும்பினதுனால அவன் அழிந்தான். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ராவணனை அழிக்கவே முடியாது. சீதையை கடத்தி கொண்டு வந்தார்ல, அது குற்றம் தானே. அதனால அதுக்கப்புறம் கடைசி ராவணன் என்ன பண்ணா? சிவபூஜை செய்து அந்த அஸ்திரத்தை வாங்கி கொண்டு ராவணன் மேல் எய்து அதுக்கப்புறம் தான் ராவணன் அழிந்தான். இல்லைன்னா ராவணன் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியும். சரி, அப்படிப்பட்ட ராவணனுக்கே அருள் செய்த பெருமானே அவன் என்ன செஞ்சானா? அப்படி அந்த வீணையை மீட்டி வாசித்து கைலாய மலையை வளம் வந்தான். வளங்கொள் மதில் சூழ் மருகள் பெருமான் வளம் வந்தாராம் ராவணன்.
அது அருள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்திர வாகனத்தை வாளை வாங்கி கொண்டு கைலை மலை வளம் வந்தான், வளங்கொள் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அப்ப இறைவனை நம்ம எல்லா நூல்களும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா, இறைவனை வளம் வர வேண்டும். ஆக்கையார் பயனன். அடுத்தபடி நீங்க சொல்லிடுறீங்க, ஆடன் கோயில் வளம். ஏன் வளம் வரணும்? சாமி எதுக்கு வளம் வரணும்? இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களை ஒரு ஆள் சுத்தி வந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன செய்வீங்க? இப்ப எதுக்கு போய் நீங்க சுத்துறீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அப்ப இறைவனை வளம் வந்தா சாமி நமக்கு என்ன பிரச்சனைன்னு என்ன செய்வாரு? இவன் நம்மளை நோக்கிதான் சுத்துறானா இல்ல உலக பொருளை நினைச்சு சுத்துறானா அப்படின்னு யார் அறிவா? இறைவன் அறிவு. சிலர் என்ன செய்வாங்க, என் பொம்பளை பிள்ளை கல்யாணம் நடக்கணும் சாமின்னே சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சுத்துவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆம்பளை பையன், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது மாத்திரு அப்படின்னு சொல்லி சில பேர் சுத்துவாங்க. சிலர் என்ன நினைப்பாங்க, திருமணே உன் மேல எனக்கு உண்மையான அன்பு வர வேண்டும் என்று என்ன செய்வாங்க சில பேர். இப்படி யார் யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நினைப்புல வருவாங்க சாமி வழிபாடு பண்றது. சாமி பாப்பாரு, யாராவது ஒருத்தராவது என்னைய கேட்கறீங்களாடா அப்படின்னு பாப்பாரு. அப்படி யாரு தன்னை கேட்கின்றார்களோ தன்னையே கொடுக்கக்கூடிய பெருமானாக யாரு விளங்குவா? சிவபெருமான். தன்னையே கொடுத்தவர் சாமி, அவர் கொடுப்பதற்கு தயாரா இருக்காரு, நாம வாங்குவதற்கு தயாரா இருக்கு. சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா தூக்கி திருடி வச்சிருக்காரா, அங்க சிவஞானம் விளையும். அதே மதுரைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த திருவடி இருக்கு? இளைய திருவடி. யாரோட திருவடி? சிவபெருமான். ஜட திருவடி அம்பாள் திருவடி, அங்க தூக்கி திருவடி சிதம்பரம். வள திருவடி எங்க இருக்கு? மாட்டி ஆடி இருக்காருல்ல. இங்க வந்து சிவமே கிடைக்கும். மதுரைக்கு போனா தன்னையே கொடுத்துருவாராம் சொக்கநாத பெருமான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சாமி. அதை சொல்ற சாமியை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், வளம் வந்தே ஆக வேண்டும். அது எத்தனை முறை வளம் வரணும்? 5 முறை வளம் வந்தால் சிறப்பு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரண சைலம், கஞ்சிக சைலம், குணசைலம், கூலசைலம், சுக்கும சைலம் என்கின்ற பஞ்ச உடல் நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்றால் இறைவனை 5 முறை வளம் வர வேண்டும். இப்ப வளம் வர முடியவில்லை என்றால் இருந்த இடத்தில் கொண்டு என்ன செய்யணும், வளம் வர வேண்டும். இதை கட்டாயமாக செஞ்சிடணும். அப்படி வளம் வரலைன்னா நமக்கு செய்த பலன் கிடைக்காம போயிடும். புரிஞ்சுச்சா? அதனால கண்டிப்பா அது பேர் விழுந்து கும்பிடணும். சாமியா திருக்கோயில் போனா முன்னாடி விழுந்து கும்பிட்டு தான் உள்ள போகணும். அதே மாதிரி கும்பிட்டு வந்து விழுந்து கும்பிட்டு தான் வெளியில வரணும். அதே மாதிரி உள்ள போகும்போது அதிகார நந்தியை பார்த்துட்டு தான் உள்ள போகணும். வெளியே வரும்போது சண்டீஸ்வரனை பார்த்துட்டு தான் வெளியில வரணும். புரிஞ்சுச்சா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். நீங்க திருக்கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் செய்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டீஸ்வரன் போய் அப்படியா அப்படி செய்யலாமா? சாப்பிட்டு போய் அப்படி செய்யலாமா? அப்படி செய்யக்கூடாது. லேசதான் அந்த கிளாஸ் லேசா சத்தம் கட்டுச்சா தேவைக்கூடாது. அந்த அளவுக்கு தான் லேச தட்டி அவர் அப்படியே கண்ணை முழிப்பாரு. உடனே சிவ தரிசன பலனை அடியனுக்கு தந்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்கும். நீ எதுக்காக போயிருக்கீங்க கோயிலுக்கு? சிவபெருமான தரிசனம் பண்றதுக்கு தானே போறீங்க. அதனால சிவ தரிசன பலனை அடியனுக்கு தந்தருள வேண்டும் கேட்கணும். நீங்க சிவ பூஜை பண்றீங்க, அங்கேயும் சண்டீஸ்வரர் வருவாரு. அந்த இடத்துல என்ன கேட்கணும்? சிவ பூஜா பலனை அடியனுக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்கணும். புரிஞ்சுச்சா? இப்பதாங்க புரியுற மாதிரியே தெரியுது அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு டிப்ஸ். நீங்க கோயிலுக்கு போனா சிவ தரிசன பலனை அடியனுக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? சண்டீஸ்வரர். சார் கீழே துண்டை விரிச்சு விடுவோம். ருத்ராஜ மாலை போட்டுக்கோங்க, கீழே துண்டை விரிச்சு விழுந்து கூடாது. நம்ம வந்து அட்டாங்க நமஸ்காரம், ஆண்கள் வந்து அட்டாங்க நமஸ்காரம் 8 உறுப்பும் கீழே படணும். பெண்கள் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம். ஆனா ஆண்களும் பெண் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து விட்டு இப்ப அவசரமா நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சநாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள போகலாம். ஏன் சுந்தரம் சாமிகள் ஒரு இடத்துல வந்து திருவாரூருக்கு போகும்போது அவசரமா போறாரு, போகும்போது பஞ்சாங்க நமஸ்காரம் செஞ்சுட்டு உள்ள போலான்னு சொல்லி சேக்கிலா சாமி சொல்றாரு. ஆண்களுக்கு வந்து 2 நமஸ்காரமே உண்டு, ஆனா பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும்தான் உண்டு. புரியுது அவங்களுக்கு? நீங்க முழுவதும் உழுவ வேண்டாம், ஆனா ஆண்கள் வந்து முழுவதும் உழுவணும், 8 உறுப்புகளும் படணும். அதே மாதிரி பஞ்சாங்க நமஸ்காரம் ஆண்களும் செய்யலாம் அப்படின்னு சரி. அப்படி அடுத்து பாருங்கள், எரியார் தடையும் அடியும் இருவது யாதவதி திரளாயவனே மரியார் விரியா மருகள் பெருமா அறியார் இவனை வாக்கினையே. அடுத்த பாட்டு. சாமி எப்படின்னா ஒரு சடம் எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாத ஒரு தீத்திரவை 2 பேரும் என்ன செஞ்சாங்க, போட்டி போட்டுக்கிட்டு நான் பெரியும் நான் பெரியும். அங்க ஒரு தீத்திரலா யாருக்கு என்ன செஞ்சாரு சாமி? நெருப்பு பிளம்பாக சாமி சொன்னார். நீண்ட மாடும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பினேனே என்று கூட மாணிக்கவாசகரும் சொல்றாரு.
நீண்ட நெருப்பை விருப்பிலேனே என்று கூட யார் சொல்றா? மாணிக்கவாசகர் சொல்றாரு. ரெண்டு பேரும் போட்டி போட்டு இருந்தாங்க. அங்க நடுவுல நீண்ட நெருப்பை யார் போனா? சிவபெருமான் நெருப்பு பிளவாக சென்றார். யார் அடிய முடியும் பார்க்கின்றார்களோ அவர்களே பெரியவர். ரெண்டு பேரும் போய் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தீத்திரராய் என்ற பெருமானே மரியாள் விரியாள் பிறவி நீங்கி முக்தராக விளங்கக்கூடிய, முக்தர்கள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய மருகல் பெருமான் அப்படின்னாரு. இங்க பிறவி நிலை நீங்கி முக்தர்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய மருகல் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புடைய ஒரு இந்த மருகல், முக்திக்கு ஏங்கி வழிபாடு செய்யக்கூடிய முக்தராக விளங்கக்கூடிய ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய இடம் இந்த மருகல் அப்படின்னாரு. ஜீவன் முக்தர்கள் யார் தெரியுது அவங்களுக்கு? இந்த பிறவில தான் இருப்பாங்க. அவங்க உடம்பு என்ன மூலம் எதுல இருக்குன்னா சிவபெருமான் மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே சிந்தனை போகாது. உடம்பு இருக்கும், என்ன மூலம் யார்கிட்ட இருக்கும்? சிவபெருமான். அதான் ஜீவன் முக்தர். ஜீவனால் இருந்து கொண்டு முக்தி நிலையை அடைந்தவர்கள், அவர் பேர் ஜீவன் முக்தர்கள். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தராக இருக்கிறவர்கள் கூட திருக்கோயில் வழிபாடு அவசியம் நம்ம நூல்கள் சொல்லுது. செம்மலன் வந்தால் சேலவட்டா அம்மலங்கரியே அன்பரோடு மருகி மாலர நேயவும் மலிந்தவர்களிடமும் ஆலயம் தானும் அரணென சொல்லுமே என்று 12ஆம் சூத்திரம் நமக்கு சொல்லுது. அப்படி ஜீவன் முக்தர்கள் கூட திருக்கோயில் வழிபாடு அவசியம் என்று நமக்கு சொல்லுது. எது வரைக்கும் அப்படின்னா ஒரு நிலையில அடங்கி உட்கார்றது வரைக்கும் நமக்கு திருக்கோயில் வழிபாடு முக்கியம். ஒரு நிலைக்கு மேல எங்கேயும் போகாத போதுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊர்நடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனை சிவலிங்கமாக ஆகும். அது வரைக்கும் திருக்கோயில் வழிபாடு அவசியம் தேவை எல்லாருக்கும். முக்தர் ஜீவன் முக்தர்களுக்கே உண்டுன்னா நம்மளால ஏமாத்துறோம். நம்ம எப்ப திருக்கோயில் போகணும் கேக்குறீங்களா? நித்தலும் போகணும். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு எங்க? சங்கரன் கோயில் புக்கு. சங்கரன் கோயிலுக்கு போகணும், தினசரி போகணும், நித்தலும் போகணும். எல்லா நூல்களும் அதான் சொல்லும். தினசரி என்ன செய்யணும்? சாமியை வழிபடணும். தினசரி எல்லாம் திருக்கோயில் போறீங்களா? போன வாரம் கூட ஒருக்கா போனேன் அப்படின்னு தினசரி சாமியை போய். ஏன் அப்படின்னா இன்னொன்னு இறைவன் அறியாம நம்ம திருக்கோயில் போக முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா அவன் அழைச்சாதான் நம்ம திருக்கோயிலுக்கு போக முடியும், இல்லைன்னா ஏதாவது சாக்கு போக்கு வந்து நம்ம போக முடியாம ஆயிடும், அது வேற. ரெண்டாவது அங்க போனா நமக்கு என்ன உண்டாகும்னா இறைவனை கண்டால் நம்ம கண்ணால என்னென்ன வினை செஞ்சிருக்கோமோ, தீவினை எத்தனை இதை பார்த்துருக்கோமோ அந்த வினைகள்லாம் நீக்கணும்னா இறைவனை போய் கண்ணால பார்த்தால் அந்த வினை நீங்கும். எத்தனை விஷயம் தீவனையை கேட்டோம்னா அத்தனை விஷயம் சிவபெருமான் புகழை கேட்டால் அது நீங்கும். எத்தனை பேரை வாயால வந்திருந்தோமோ அந்த வினை நீங்கணும்னா இறைவனை புகழ்ந்து பாடினால் அது நீங்கும். புரிஞ்சுச்சா? அதனால இந்த உறுப்புகள் எல்லாம் நம்ம கரெக்டா அதற்கு பயன்படுத்தும். திருக்கோயில் சென்று அதை பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம வரலாறு சொல்கின்றார்கள். அதற்கு தகுந்தவாறு இந்த இடத்துல மரியா விரியா மருகள் பெருமான் உங்களை போல அறியவளை இப்படி போய் பண்ணிட்டே பெருமானே, இப்படி செய்வது சரியாகுமா பெருமானே, இவருடைய துறையை நீக்கக்கூடாதா என்று இந்த பாட்டை கேட்கிறேன். அறிவில் சமனும் அலசாக்கியரும் நெறியல்லன செய்தவனின் மறியேந்துகையார் மருகள் பெருமான் நெறியார் குணவீரிய நீக்கினையே. அடுத்த பாட்டு சொல்றாரு, இந்த அறிவற்ற சமணர்களும் அறிவற்ற கொஞ்சம் தண்ணி கொண்டு கொடுங்க குடிக்க, அதுக்குன்னு ஏழைகளாச்சா வேமா ஓடுங்க கட கட கடன்னு ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடும், அவ்வளவுதான் முடிய போகுது. கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். ஏதாவது அறிவற்ற முடிச்சு அறிவற்ற சமணர்களும் எங்கும் பரவி வாழும் சாக்கியர்களும் அவருடைய நெறியில எப்படி இருந்தா நெறி அல்லாதவற்றையெல்லாம் அவர்கள் நெறி என்று வைத்து, இப்ப அவங்களுடைய சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா கடவுள் இருக்காரு இல்ல, ஏதாவது பொருள் இருக்கான். அவங்களுடைய சமயங்கள்ல என்ன சொல்லணும், கடவுள் இருக்காரு இல்ல, அஸ்தி நாஸ்தி அப்படிங்க. அவங்களுடைய மந்திரமே என்னன்னா அஸ்தி ஒண்ணு இருக்காருன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். அஸ்தினா இருக்காரு, நாஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். இப்படி ஒரு மந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு நெறி அல்லாதவற்றையெல்லாம் நெறி என்று வைத்துக் கொண்டிருக்கின்ற சமணர்களும் சாக்கியர்களும் இருக்கக்கூடிய நெறியல்ல செய்தல் நின்றுள்ளனர். அப்படிப்பட்டவர்கள் யாரு? இந்த சமணர்களும் சாக்கியர்களும். நெறி அல்லனவற்றை நெறி என்று நமக்கு நல்ல நெறியை கொடுத்திருக்காரு சாமி.
எந்த நேரமும் அவனுடைய புகழை பேசிக் கொண்டிருப்பதும், அவன் திருக்கோயிலுக்கு வருவதும், இந்த அடியார் திருக்கூட்டத்தோடு கூடுவதும், இந்த பிறவியில் இந்த நீள்வதற்கு உண்டான வழிமுறைகள் அத்தனையும் சிவபெருமான் நெறிய எழுதி வச்சிருக்கார் சாமி. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற நெறியை நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நெறியில் நாம் சென்றோம் என்றால் நாம் பிறவியிலிருந்து நீங்கலாம். இல்லைன்னா இந்த பிறவியில் உழலாம். பிறவியில் உழலமா இல்ல பிறவியிலிருந்து நீங்கணுமா நாம தான் முடிவு பண்ணிக்கணும். ஆகையினாலே அப்படிப்பட்ட சமயங்களில் இருக்கக்கூடிய மரியந்து கையால் மருகல் பெருமான் நெறியார் குடலில் நிறை நீக்கிறையே பெருமானே, அந்த மானேந்திய கையால் இருக்கக்கூடிய மருகல் பெருமானே, நெறியார் குழலி, நெறியார்னா அடர்ந்த கூந்தலையுடைய இந்த பெண் என்ன செய்கின்றால் அவருடைய குறையை நீக்கி அவளுக்கு நீ அருள் செய்யக்கூடாதா என்று இந்த பாட்டை கேட்கிறார். வயல் ஞானம் வல்லார் மருகள் பெருமான் உய ஞானம் உணர்ந்தடி உள்குதலா மிக ஞான சம்பந்தன பாடல் வெல்லாம் மிக ஞானமெல்லாம் விளங்கும் புகழே. கடைசி பாட்டு அருமையா உயர்ந்த ஞானத்தை உடைய எத்தனையோ பேர் இங்க வழிபாடு செய்யக்கூடிய மருகல் பெருமான். இப்ப பல திருக்கோயிலுக்கு நீங்க போகும்போது நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு நீங்க செல்லும் போதும் எத்தனையோ ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து இங்க வழிபாடு செய்திருப்பார்களே, அவங்களுடைய திருவடி எல்லாம் இந்த தளத்தில் பட்டிருக்குமே என்று நினைச்சு நாம என்ன செய்யணுமா, அந்த திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணுமா. இப்போ ஒரு கோயில், இப்ப சிதம்பரத்துக்கு போனீங்க, சிதம்பரத்துல வராத அடியார்களே கிடையாது, சிதம்பரத்துல வராத ரிஷிகள் கிடையாது, முனிவர்கள் கிடையாது, ஞானிகள் கிடையாது, 30 தேவரும் சிதம்பரத்துல வந்திருக்காங்க. அப்ப நீங்க சிதம்பரத்துல போய் நீங்க வழிபாடு பண்ணும்போது எப்படி பண்ணணும்? எல்லாரும் வாதம் பட்ட இடமாயிருச்சே, பெருமானே எனக்கும் இந்த வாய்ப்பு நீ அடியனுக்கு தந்திருக்கின்றாயே என்று நினைச்சு நாம என்ன செய்யணும், சாமி வழிபாடு பண்ணணும். அப்படி மருகல்ல என்ன சொல்றாரு, உயர்ந்த ஞானம் பெற்றவர்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய மருகல் ஆயிடுச்சே, உயர்ந்த வய ஞானம் வல்லார் மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குகிறார். ஒவ்வொரு ஞானம் பெற்றவர்களும் உடைய திருவடியை உள்கி உள்கி வழிபாடு செய்யக்கூடிய இந்த மருகலில் இருக்கக்கூடிய மருகலில் ஏன் ஞான சம்பந்தன பாடல்கள் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. உயர்ந்த ஞானத்தை உடைய ஞான சம்பந்தன் அருளிய இந்த பாடலை யார் பாடுகின்றார்களோ அவர்களுக்கு மிக ஞானம், இந்த உலகமெல்லாம் அவர்கள் போற்றக்கூடிய அளவில் என்ன செய்வாங்க, விளங்கி தோன்றுவார்கள். இந்த உலகமே போற்றும்படியாக, எப்படி போற்றும்படியாக, மிக ஞானம் எல்லாம், அதெல்லாம் புகழ் உலகமெல்லாம் அவருடைய புகழ் விளங்குமாறு இருப்பார்கள். இந்த பதிகத்தை பாடுபவர்கள் அவருடைய புகழ் உலகமெல்லாம் போற்றும்படியாக வாழ்வார்கள். இரண்டாவது, இந்த பதிகத்தை பாடினால் தடைபட்ட திருமணம் நடக்கும். ஏன்னா இதெல்லாம் ஞானத்தம். ரெண்டாவது, இந்த பதிகத்தை பாடி முடிச்சதுமே, இப்ப பாட்டுலாம் முடிஞ்சிருச்சா, 10 பாட்டு முடிஞ்சிருச்சா, உயர்ந்த ஞான முறையர்கள் வழிபாடு செய்யக்கூடிய இந்த மருகல் அப்படின்னு கடைசி பாட்டு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, எல்லா ஞானிகளும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த மருகல்ல வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இது தடைபட்ட திருமணம் இங்க வழிபாடு செய்தால் தடைபட்ட திருமணம் நடக்கும். அதுக்கு முடிஞ்சது, இந்த பதிகம் முடியுது, உடனே அவர் என்ன செஞ்சாரா, தூங்கி எரிச்சது போல எழுந்தார். யாரு, அந்த பையன் இறந்து போனார் பாத்தீங்களா. முதல்ல அந்த கதையை சொன்னா யாரு, அவங்களுடைய மாமா. கரெக்டா சொல்லிட்டாங்க, அவங்களுடைய மாமா அப்படின்ட்டாங்க. அவங்க மாமாவை உயிரோடு யார் எழுப்பினார், ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடி தூங்கி எழுந்தவன் போல் எழுந்தான். 2 பேருக்கும் முதல்ல காதல் திருமணம் நடத்தி வைத்தது திருஞான சம்பந்த பெருமான். புரிஞ்சுச்சா? முதல்ல காதல் திருமணம் முடிச்சு வச்சது யாரு, திருஞான சம்பந்தம். இதை கை தட்டி சொல்லுவாங்க, அருமையான ஒரு பாட்டு. அப்படி அப்ப காதல் திருமணம் முடிக்கலாமா நீங்க கேட்டுறாதீங்க, அது நீங்க தான் பாத்துக்க. அப்படி முதல்ல, ஏன்னா 6 பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கேன்னு சொல்லி அத்தனையும் ஏமாத்தி அந்த பொண்ணு ரொம்ப உஷாரா இருந்துச்சு. கடைசி 7வது பொண்ணு கண்டிப்பா மாமாவை நமக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க, கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அப்ப இதையும் நம்ம என்ன செய்வாரு, நம்மகிட்ட வேற யாருக்கா கட்டி விட்டுருவாரு. அதனால அதுக்குள்ளேயும் நம்ம கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு ஓடி வந்துருச்சு. அதே போல வந்த இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஆனதுக்கு அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் இந்த பதியத்தை பாடி, அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த பதிகம் நமக்கு கிடைப்பதற்காகவே சாமி என்ன, எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் என்பது நமக்கு புரிகின்றது. அப்படிப்பட்ட நிலையில அவன் தூங்கி எழுந்தது போல் எழுந்தான். உடனே 2 பேருக்கு திருமணம் முடித்து அதுக்கப்புறம் தான் எங்க போறாராம், திருக்கோயிலுக்கு உள்ள போறாரு சாமி. ஞானசம்பந்த பெருமான் போய் சென்று வழிபாடு செய்தார் அப்படின்னு நமக்கு சேக்கிழார் சாமி பெரிய புராணத்துல சொல்றாரு. இந்த பதிகம் பாடி அவர் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் திருக்கோயில் சென்றார் அப்படின்னு வருது. அப்ப நமக்கு முன்னாடி ஒரு எது துன்பம் நடந்தாலும் அந்த துன்பத்தை நீக்கி விட்டு தான் நம்ம எங்க போகணும், திருக்கோயிலுக்கு போகணும். அது திருக்கோயிலுக்கு எப்ப போகணும், நித்தலும் போகணும். எந்த கோயிலுக்கு போகணும், சங்கரன் கோயிலுக்கு போகணும். சங்கரன்னா யாரு, சுகத்தை செய்வோம்னு அர்த்தம். சங்கரன்னா போய் கேட்டீங்கன்னா என்ன செய்வீங்க, சோமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? இல்ல 2 நாள் பெட்ல இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு
என்ன நினைப்பாங்க உங்களை பத்தி? அதனால கேட்கும்போது எப்படி சுகமா இருக்கீங்களோன்னு கேட்கறீங்களோ அதே போல எல்லா உயிருக்கும் சுகத்தை செய்வோம் சங்கரன். அப்படிப்பட்ட சங்கரனுடைய திருக்கோயிலுக்கு சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக வலியுறுத்தி அந்த மதுரை பெருமானை வழிபாடு செய்து அந்த இறந்தவரையும் உயிரோடு எழுப்பிய அந்த ஒரு செயல். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன பேரா? பிரபுன்னு ஒரு பேரு. ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த புகழியில் வித்தவர் போல அமிர்தகவி தொலைபாட அடிமை தனக்கு அருள்வாயுங்க இதுல திருப்புகள்ல சொல்றாரு. அப்படிப்பட்ட பிரபு என்கின்ற ஒரு வார்த்தை அவர் ஒருத்தருக்கே போடணும். அப்படி இறந்தவர்களையும் உயிரோடு எழுப்ப செய்த ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த பதியம் தான் இந்த பதியம் என்று சொல்லி இதோட உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த பதிய வழக்கத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உடையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். சித்தமா சின்ன பாட்டா தான் பாக்குறேன். அவகார நிந்தை பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இவவான் முகந்தனக்கு இளையோனே இவவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே கைலாயபுரம் வழி சிவஞான போத நெறி காட்டும் என்னை பைவான் விழுந்தான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடு தெரிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடு நீ அழைக்குமாதோ வானுவில் வளாதிமிக மடிவளம் துறக்க மண்ணும் போன்முறை அரசு செய்த குறைவில்லாத நீர்வாக நான்முறை அரங்கள் ஓங்க நட்டவும் வேண்டுமல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையன் நீடுக மாமலை வங்குக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் வர பார்வதி பதையே ஒன்னாளுடைய சிவனையை போட்டு மகனுக்கு திட்டமும் தில்லையம்பலம் புன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இதே மாதிரி 5:30 மணி அளவில் திருவாவூடுதுறை தலைவரவை பற்றி அடியேன் பேசுகின்றேன். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன். அதனா அன்னைக்கு பன்னிசையும் அடியேனே பாடுறேன். அதனால வந்து பாடி அந்த தல புராணத்தை நீங்கள் கேட்குமாறு உங்களை அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். திருவாவூடுதுறை தல புராணம் இங்கதான் ஞாயிற்றுக்கிழமை